வணக்கம் டாக்டர். அண்ணா வணக்கம். பிரகாசன் நிக்க சொல்லுங்க. ஏன் எங்க போற? தெரியாது பிரகாசன், நான் மேல வாங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வடக்கண்ட தளபதி இது வந்து இவேண்ட தேர்தல். மேல வாங்க. சொல்லுங்கண்ணா. வணக்கம் வணக்கம். பிரகாசன் மேல நிக்க சொல்லுங்க. தலைவர் நிக்க வேணும் மேலே. பிரகாசன் மேல வரட்டும். வடக்கண்ட தளபதி பிரகாசன் வாங்க. வணக்கம் டாக்டர். வந்துட்டேன். தளபதியை வச்சு கொண்டு சொல்ல. வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இன்னும் உள்ளூராட்சி சபை தேர்தல் எந்த தேர்தல் இல்ல தானே. எந்த தேர்தலா இருந்தாலும் எந்த பேரை காப்பாற்றுற தேர்தல் இருந்தாலும் உண்மையாவே அதுல நான் உண்மையாவே மனசால ஜோதிச்சிருக்கிறது பிரகாசன்னா கௌசல்யா மற்றது இந்திய தென்மராட்சி. இந்த மூன்றும் நான் 100% கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கேன். அதோட துணுக்காயும் அங்கிட்ட கையில் வர மாட்டேன். 4 இடம் 5 இடம் இந்த கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறேன். விராசன் நிக்கட்டும் மேல. இல்ல நாங்க பவனியா இல்ல வவுனியா மன்னர் முல்லைத்தீவு எல்லாம் மன்னன் நான் நினைக்கிறேன் எடுக்கிறதுன்ற 3 மடங்கு ஆக்கள் வந்துட்டு இப்ப. ஓகே. அதுக்குள்ள அடிபாடு வேற வந்துட்டு. நாங்கள் தமிழ் பொக்ஸான் தளத்துல வந்து நாங்கள் எங்களை கட்டாயம் எடுக்கணும் வேற 2 பேரும் எங்களை விரட்டுறாங்க. அப்படி ஒரு தரம் விரட்ட மாட்டேன் வேறுங்கோ. யோகு சொல்றேன். ஆக்கள் கூடிட்டு மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல டாக்டர். நீங்க நல்ல ஆக்களை போட்டா எங்களுக்கு சந்தோஷம். இல்ல இல்ல நான் ஏன் சொன்னேன், மற்ற கட்சியெல்லாம் ஆக்கள் இல்லாம தெரியுது. எனக்கு வவுனியா முல்லைத்தீவு மற்றது கிளிநொச்சி எல்லாம் நிரம்பிட்டு ஃபுல்லா நிரம்பிட்டு 2 மடங்கு 3 மடங்கு வந்துட்டு. நன்றி நன்றி. மட்டக்களப்புக்கும் உங்களுக்கு சங்கரண்ணா ஹெல்ப் பண்ணுவார். என்ன சங்கரண்ணா? ஓம் டாக்டர். என்ன நீங்க மட்டக்களப்பு அறிவிச்சிட்டீங்களோ? அறிவிக்கல. அவரால் பொறுப்படுத்தி செய்யணும். மட்டக்களப்பு ட்ரிங்கோ அறிவிச்சிட்டேன். மட்டக்களப்பு அம்பாறை மட்டும் தான் மிச்சம். சங்கரண்ணா செய்து தருவார் பொறுப்படுத்து. அதே இல்லை என்ன டாக்டர், நான் என்னன்னா நான் யூகேயில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே யாரையும் பொறுப்பு போட்டிங்கன்னா நான் அவரோட கோஆர்டினேட் பண்ணி அவருக்கு சொல்லுவேன். நான் இப்போ வெளியில் இருக்கிற வழியாக என்ன நேரடியாக நான் அங்கே களத்தில் வேலை ஒன்று மாநசபைக்கு தான் நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். என்றால் மாநசபை இந்த முறை தமிழாக்கள்கிட்ட போகணுமென்று ஆசைப்படுறேன். நான் உள்ளூராட்சி சபைக்கு ஒருத்தரும் ரங்குற அளவுக்கு இப்போ மாநசபைனா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மாநசபை போறாங்க. உள்ளூராட்சி சபையில ஒருத்தரும் இல்ல. அதான் யோசிக்கிறேன். சந்திரண்ணா என்ன மாதிரி மட்டக்களப்பு என்னன்னா மட்டக்களப்பு வந்து ஆக்கள் எடுக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப எப்படி டாக்டர் அந்த இப்ப போமுகள் அது எல்லாம் எடுக்க அதேங்க டாக்டரோட நேரி கண்தான் யோசிக்கலாம். இன்றைக்கு 9ஆம் தேதி எனக்கு 16ஆம் தேதி வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல வேலை. ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியார் எல்லாம் 16க்குள்ள போட்டுருவேன். ஓகே. அதுக்கு பிறகு அங்கே 16லேருந்து 20 வரைக்கும் ஃப்ரீ. 4 நாள் ஃப்ரீ. அதுக்கு தான் ட்ரிங்கோ போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி ட்ரிங்கோ போனால் அவங்க ட்ரிங்கோ படியல் என்ன மட்டக்களப்பு அம்பாறையெல்லாம் கொண்டு திரிவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முதலே பொலிட்டிக்ஸ் செய்கிற ஆக்கள் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்போட நின்று அவை ஏமாற்றப்பட்ட வழக்குகளுக்கு எல்லாம் போனாக்கள். அப்போ அவங்க ஃபெடப்பாக போயிருக்காங்க. மில்லியன் கணக்கில் காசை செலவழிச்சு போட்டு எப்படி செய்யணுமெண்டு. அப்போ அவன் லக்ஷ்மணன்ட்ட சொல்லி அவன்கிட்ட நான் பெர்மனண்டாக விட்டேன். ட்ரிங்கோ அவன்கிட்ட பொறுப்பில். அதால இப்போ பர்டிகுலர்லேயும் அப்படி யாரும் 1-2 பேர் பொறுப்படுப்பினோம்னா நான் அது 100% கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். சந்திரன் என்ன மாதிரி நீங்களும் ஓகே தானே? நான் ஓகே. என்னடா சங்கரன்னைக்கும் ஆக்களை தெரியுமല്ലോ. அவரும் சொன்னவர் எடுத்து தரணும். ஓகே. நான் பிரச்சனை இல்லை. அது சம்பந்தமா போஸ்ட் போடுறேன். தச்சமயம் லைவுக்கு வரையிலாட்டிலும் என் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறேன். இப்போ போஸ்ட் ஃபேஸ்புக் ஒரே அடிபாடா போய்கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சினேக் பாபு கதைக்க போறீங்களா இல்லாட்டி ரக்கியத்தை போறேன்? ஃபேஸ்புக்ல பார்த்தேன் டாக்டர். ஏன் அதை பிளாக் பண்ணி இருக்கா? நீங்களும் ட்ரை பண்றீங்க போல. இன்றைக்கு மட்டும் 1300 பேரை பிளாக் பண்ணியிருப்பேன். இன்றைக்கு காலம் எழும்பி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. என்னண்டா அது வந்து நான் ஒருக்கா விளங்கப்படுத்தணும். என்னென்றால் அது எங்களோட தமிழ் முஸ்லீம்ன்றதை விட அது முக்கியமான பிரச்சனை எங்களோட நாட்டில். என்னென்றால் 3 மாத பிள்ளை 6 மாத பிள்ளை எல்லாத்தையும் கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க. அதான் அது எங்கள்ட நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாபம். என்னென்னா இப்போ நாட்டில் இப்போ நாங்கள் தமிழராக இருந்து கொண்டு சிங்கள அடக்குமுறைகளை நாங்கள் ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஆனால் பொதுவாக ஒரு பொலிசண்டன்ற ஒரு சட்டம் ஒன்று வரைக்கும் நீதிமன்றம் ஒன்று வரைக்கும் நாங்கள் அடங்கி போகிறோம். அது நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம். நீதிமன்றத்திலேருந்து அழைப்பான வந்து அழைப்பானதான். ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அது என்னடா
என்னென்னு சொல்கிறேன், நான் அதை பற்றி ஒன்றுமே கதைக்கிறதுக்கு ஆசைப்படையில. என்னென்றால் வேறு சமூகத்தின் உணர்ச்சியில் தொடக்கூடாதுன்னு நான் ஜோதிச்சு நான். ஆனால் அங்கே இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ கடிதம் எனக்கு வந்துட்டுது. டாக்டர் இது ஒரு பாராளுமன்றத்தில் கதைங்கோ, சாதாரணமான ஒரு முஸ்லீம் பெண் விவாகரத்து எடுக்கிறேன்டா 10 வருஷம் செல்லும், 5 வருஷம் செல்லும். ஆனால் ஒரு ஆண் வேணுமெண்டா ஒரு முஸ்லீம் பெண்ணை திலத்தோடும் வீட்டை விட்டு திலத்தோடும் என்றால் ஒரு நாளில் திலத்தலாம். அப்படி யாருடையதோ ஐக்கோ பண்ணுதா? சதீஷ் சதீஷ் மியூட் பண்ணுங்க. சதீஷ் மியூட் பண்ணுங்க. தமிழ் பக்ஸதே இருக்கா பாருங்க. டாக்டர்கிட்ட சவுண்ட் வரவே இல்லை. இல்லை எந்த சவுண்ட் ஓகே. நான் அந்த அவர்கிட்ட சவுண்டு எக்கோ பண்ணாடி தான் வெயிட் பண்ணேன். என்னென்றால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டாக்டர் தான். பேசிக்கலாக ஒரு MBBS டாக்டராக நான் யோசிக்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை உலகத்தில் என்ன நடக்கிறன்றதுக்கு அறிகிறதுக்கு ஒரு மினிமம் 16 வயசு வேணும். சரி 13 14 வயசு 15 16 வயசாவது வேணும். தென்னை சுற்றி இருக்கிறது என்ன, ஆடண்டா என்ன, மாடண்டா என்ன, மரமண்டா என்னன்னு விளங்க போடுறதுக்கு. அப்போ 6 வயது பிள்ளையிலும் நான் கதை கேட்கல. ஒரு நான் பேர் சொல்லல, அந்த எம்பியிட பேர் சொல்லல, பட் ஒரு ஃபேமஸான எம்பியோராக சொன்னார், டாக்டர் நாங்கள் அநாத பிள்ளையில பிடிச்சி தான் வயசு போனாக்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க வந்து. அப்போ ஜோதிச்சு பாருங்க அது எவ்வளோ பாரதூரம். அது அவர் என்னோட நியாயப்படுத்துறார் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தால் அந்த இடத்துக்கு அறிவு. நான் அப்படி ஒரு சமூகத்தை பேசக்கூடாது, பட் எனக்கு அது சரியான வெளிச்சது என்னண்டா, இப்போ நான் வந்து 8 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஒரு 52 வயசு ஆம்பளைய கல்யாணம் கட்டி இன்றைக்கு முதலிரவண்டா ஜோதிச்சு பாருங்க எப்படி கவலையா இருக்கு. அது சம்பந்தமா நீங்க பாராளுமன்றத்துல கழிச்சிட்டீங்க டாக்டர். உண்மையில அதுல விளக்கங்களை வந்து அவங்களோட சமூகம் சார்ந்து உண்மைத்தன்மையை அவங்க சொல்லணும். நீங்க கேட்ட மாதிரி அதை ஒரு பெண் தான் சொல்லணும், ஒரு ஆண்கள் சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன விஷயம் நீங்க அவங்களோட வாய்ஸ் டோட்டலி க்ளோஸ். அதை விட ஃபைசர் முஸ்தபான்றது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெண்ணம்பெரிய லோயர். அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் தமிழ்ல சொன்னான். மற்றபடி நான் ஒன்றும் புதுசாக கற்பனை பண்ணி சொல்லல. அவர் ஆங்கிலத்தில் சொன்ன அதே விஷயத்தை நான் பிரதிபலிச்சு நான் என்னென்றால், இப்போ முஸ்லீம் பெண்களுடைய அதாவது தாங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கணும் என்றால் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 முஸ்லீம் லோயர் வந்து நான் ஒரு நல்ல க்ளீனான க்ளீனான வீடியோ வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு என்ன கேவலமாக பேசி 2 முஸ்லீம் லோயர் பொம்பளையில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட இந்த ஃபேஸ்புக்கில் டெய்லி தூசணத்தால் கத்துறன்றது இவங்க தான். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் ஒரு தமிழ் படியல் வந்து இப்போ எங்களுக்குள்ள இப்போ TNA இருக்கலாம், சைக்கிள் கட்சியாக இருக்கலாம், இவங்க தூசணத்தால் பேச மாட்டாங்க. ரெண்டா தெரியும் தங்களோட ப்ரொஃபைலோட ஸ்டேஜர் அடித்து போட்டுருவாங்க. இவங்களுக்கு ப்ரொஃபைலும் இல்லை, ஒன்றும் இல்லை, உம்மா ஒன்று இல்லை, 9 உம்மா. இவனுகள் வந்திருந்தோண்டு கத்துல ஃபேஸ் முழுக்க தூசணத்தில் இவங்கள்ட முஸ்லீம் மக்களுடைய இப்போ வந்து நோன்பு தினம் வந்து கதைக்கிற பட்ட தூசணங்கள் எடுத்து பாருங்க எப்படி இருக்காண்டு. டாக்டர் இப்ப இது வந்து சில வேளை உங்களை சீன்றதுக்காக வேற ஃபேக் ஐடியில வேற கம்யூனிட்டியோ எல்லாக்கள் வந்து உங்களை தூண்ட அல்லது இதற்காக செய்வீங்க. போய் பார்த்துருக்கேன், சிலதில் போய் பார்த்துருக்கேன், வேண்ட ப்ரொஃபைல்கள் பார்த்துருக்கேன். நான் யாரையுமே பர்சனல் அடிக்கல. இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கருத்தை சொன்னா, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதுன்னா ஒரு அரசியல் கருத்தை சொன்னா, டாக்டர் நீங்கள் இப்படி கதைக்கிறக்குள்ள அரசியல் கருத்து, நான் அரசியல் கருத்தை தான் பார்ப்பேன். நீங்கள் யார், உங்களோட அட்ரஸ் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களோட சகோதரத்து என்ன பேர், உங்களோட பிள்ளைன்ற என்ன பேருன்னு நான் பார்க்க மாட்டேன். இவங்கள்ட முழு கொமெண்ட்ஸ் முழுக்க சுற்றி கௌசல்யா பற்றி இருக்க ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. கௌசல்யா செலுத்தாதீங்க, நீங்க அதை மறந்து விடுங்க, கடந்து விடுங்க. நமக்கு நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கோ ஒன்றும் தேவை. நீங்க நான் உங்களுக்கு தெரியும் அந்த கேபிட்டல் டிவி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், தலைவர் கூட ஒத்துக்கொண்டவர் 90ஆம் ஆண்டு இவங்களை வெளியேற்றினது பிள்ளையன்று. நான் சில விஷயங்கள் வந்து நான் பொறுமையா இருந்தேன் என்றால் உண்மையா தலைவர் எடுத்த முடிவுன்றதை நான் கூட சில நேரம் யோசிச்சேன். நான் ஏன் இப்படி தலைவர் 90ஆம் ஆண்டு முடிவெடுத்தவர். ஆனால் அந்த தீர்க்க தரிசன முடிவுன்றது 2025 எங்களால் விளங்கி கொள்ளலாம் இருக்காதான் உண்மை. அந்த 90ஆம் ஆண்டு எடுத்த முடிவை 2025ஆம் ஆண்டும் எங்களால் நான் கூட நான் உண்மையாகவே என்னோட படித்த பட்ச்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தானே, என் வீட்டை வந்து இந்த சட்டிகளை சாப்பிட்டுட்டு சொன்ன முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க.
நான் அப்பவும் கேட்டிருக்கேன் மச்சான் இது ஹலால் இல்லையாண்டு. அவன் சொல்றாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்னடாப்பா ஹலால்ண்டு. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் எந்த வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை எனக்கு தெரியாமல் எடுத்து தின்ற அளவுக்கு தான் என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன்னு இல்லை, 18 வயசுப்பட்ட உள்ள ஒரு குழந்தை பிள்ளைய திருமணம் செய்கிறது ஒரு சரி பிழையான விடயம்ன்றதை நான் சொல்லிக்கல. அதில் என்னோட டாக்டர்ஸ் இந்த ஜூனியர்ஸ் தான், சீனியர்ஸ் இல்லை, எல்லாருமே வந்து கொமெண்ட் பண்ணுறாங்க. அர்ச்சுனா சொல்கிற கருத்தை பார், அவருடைய பர்சனலை பார்க்காது என்று சொல்லிக்கல. 2 முஸ்லீம் சட்டத்தரணிகள், அதில் ஒரு சட்டத்தரணி சொல்கிறா தங்கத்தோட நீ அப்படி இப்படின்லாம் சொல்கிறா. நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன்னு என்னோட கொஞ்சத்தில் உங்களுக்கு வரும் தெளிவான வீடியோ உண்டு. அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தது என்னென்றால் என்னோட படித்த முஸ்லீம் பெடியல் சொல்கிற கருத்தை கூட இந்த சட்டத்தரணிகளுக்கு விளங்கி கொள்ளலாம் இருக்கு. என்னென்றால் நான் வேற ஒன்றும் சொல்லலை, 18 வயசுக்கு உட்பட்ட எந்த ஒரு பொம்பளைகளையும் நாங்கள் இலங்கையில் ஒரு சட்டம் இருக்குது 16 கன்சென்ட் ஃபார் செக்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் அந்த வீடியோ கிளியராக போட்டு என்ன யூடியூப்ல பார்க்கலாம். கன்சென்ட் ஃபார் செக்ஸ் கௌசல்யா வந்து நிக்கிறா, அவ ஏத்த போறான். ஓகே 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 டாக்டர் ஒரு விஷயம் டாக்டர், 18 வயசு அதை காலங்காலமா மாத்தணுமெண்டே எங்கள்ட மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எங்களுக்கு படிப்பிக்கிறது. அது வெளிநாடுல பார்த்தீங்கன்னா 18 வயசுல தான் கன்சென்ட் ஃபார் செக்ஸும் கன்சென்ட் ஃபார் மேரேஜும் இருக்கு. ஆனால் முஸ்லீம் சட்டம் ஹாதி சட்டம் என்ன சொல்லுது என்றால் 6 மாத பிள்ளையும் கல்யாணம் கட்டலாம். அதை மாற்றணும்னு சொன்ன ஒரு வசனத்துக்காண்டி இன்றைக்கு புத்தகமே எரிஞ்சு கொண்டு இருக்கு. அதான் உண்மை. டாக்டர் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்கள் இப்போ நாங்கள் அதை கடந்து போகணும். என்ன நீங்கள் அதை கதைச்சிட்டீங்க பாராளுமன்றத்தில், அதுக்கான விளக்கங்கள் அவங்க தான், அதுக்குரிய விளக்கங்களை அவங்க சொல்லணும். நாங்கள் இது நானா கதை கேட்க எனக்கு வந்த கோல்ஸ், எனக்கு வந்த கடிதங்கள், எனக்கு டாக்டர் எங்கள்ட பேரை சொல்லாதங்க டாக்டர். ஆனால் உண்மை இந்த பிள்ளை வந்து இப்போ சரியான வறுமை கோட்டத்தில் இருக்குது. 57 வயசு ஒரு ஆள் மறி பண்ண சொல்லி ஹாதி ஒரு ஆள் சொல்கிறார். இந்த பிள்ளைக்கு 9 வயசு டாக்டர், ஜோதிச்சு பாருங்க டாக்டர், அழுத குரலுக்கான தான் கதைச்சினான். மற்றபடி எனக்கு இது கதைக்க வேண்டிய எந்த தேவையுமே இல்லையாண்ணா. எனக்கு எந்த சமூகத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. முள்ளி வேக்கால நான் இப்போ தான் நேற்று தான் ரணிலின்ற 2வது வீடியோவை இன்றைக்கு தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டேன். நான் முதல் போட்ட வீடியோ 31K வியூஸ் போயிருக்குது. 2வது வீடியோஸ் போட மாட்டீங்களாண்டே எத்தனையோ கோல். அதுக்கப்புறம் ரணிலும் மெஹதி ஹாசனும் கதைச்சு 2வது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். என்னென்றால் எங்களுடைய சமூகத்தை பற்றி கதைக்கிறார் ரணில். அதில் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கார். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ஆர்மி பொம்பார்ட் பண்ணினது ஃப்ளைட்டால் அடிச்சான்னு சொல்லி இதால் அடிச்சேன். அப்படி எங்கள்கிட்ட சமூகத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எவ்வளோ விடயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இதில் யாராவது ரெக்கார்ட் பண்ணுறாங்க வேணுமெண்டா போடலாம். யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோடையும் நான் நேராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நேராக யூஎன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹை கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன இவை 77 நாள் கதைக்க விடையில் அதை விட என்னுடைய பாதுகாப்பு தெரியலைன்றதையும் நான் யூஎன் ஹை கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஏனென்றால் இலங்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக தான் அண்டை பார்த்தா தெரியும். நாங்கள் இங்கே 8ஆம் தேதி பெண்களுடைய உரிமையை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அங்கே முள்ளிவாய்க்காலில் இருக்கிற பொம்பளை அம்மா மேரே எல்லாரையும் அவங்க போலீஸ்காரர் அடிச்சு தத்துறாங்க. சில விஷயங்களும் நான் கதைக்கோணும், பயப்படாமல் கதைக்கோணும். அது யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் கதைக்கோணும் முடிவு எடுத்தால் கதைச்சு தானே ஆகணும். அது ஒன்றுமே யாரும் மாற்றிடாது. நினைக்கிறேன் கௌசல்யா வந்து நிற்கிறேன். நான் வாக்க ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம், கேட்டு பார்ப்பேன். வணக்கம் கௌசல்யா, வாங்க, வெல்கம். கௌசல்யா மியூட்ல இருக்கிறீங்க, எடுத்துட்டு கதைங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, கதைங்க. வணக்கம். 2வது தளபதி. வணக்கம். வணக்கம் வணக்கம். குரல் கொஞ்சம் வணக்கம். 7வது குரல். வணக்கம் கௌசல்யா. வணக்கம். கதைங்களேன். கதைங்க, தேர்தல் சம்பந்தப்பட்ட கதைங்க. ஏல இல்ல போல இருக்கு. இல்ல சரியான ஸ்லோம் இல்லாம இருக்கு. நான் கதைச்சு கொண்டிருப்போம், ரெடி ஆகட்டும் கதைக்கிறதுக்கு. இல்ல ரெடியா கதை கட்டுமாவா? படுக்கிறா போல இருக்கு கௌசல்யா. அதுதான் தெரியுது. முடிஞ்சதை எங்களால கதைச்சிட்டு வெள்ளன படங்கோ. நீங்க கொஞ்சம் கதைச்சிட்டு அப்படி என் இல்லாட்டி இறங்குங்க, இல்லை கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருங்க இல்லாட்டி. ஓகே 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 ஓகே, நன்றி. என்ன விஷயம் என்றால் தடிமனையும் தாண்டி சில விடயம் நான் முகப்புத்தகத்தில் போட்டு இந்த போட்ட கொமெண்ட்ஸ் சார்பாக கௌசல்யா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வடக்கு மாகாணத்தில் அடுத்த தேர்தலில் முக்கியமான கேண்டிடேட்டாக நிற்கிறது கௌசல்யா.
ஸோ இப்போ நானும் பேசி போட்டேன். இப்போ ஒரு அரை மாத்தியத்துக்கு முன்னா என்ன கோல் எடுத்தவா நான் சொன்னான், அரசியலுக்குள்ள குடும்பத்தை கொண்டு திணிக்காத, நாங்கள் ஒரு அரசியல் மக்களுக்கண்டு ரங்கினா பிறகு நாங்கள் செத்தாலும் எங்களுடைய கொள்ளை வந்து இருக்கணுமென்று கௌசல்யாவுக்கு இப்போ பேசினான். சில நேரம் அதால இருக்கலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சில பேற்ற முக புத்தகங்களில் சில கேவலமான கதை வந்து கௌசல்யா சம்மந்தமாக வந்து ஒன்றுக்கு, முக்கியமாக எங்களோட தமிழாக்கள் மட்டக்களப்பாக்கள் பேரையும் சொல்கிறதுன்றா சொல்லலாம். ஆனால் கௌசல்யா சொல்ல வேண்டாம்ன்றதால நான் சொல்லல. ஒரு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு லண்டனில் இருக்கிற வைத்தியரால் கேவலமாக எழுதி கொண்டிருக்கிறார். என்னென்றால் இப்போ எங்களை அரசியல் ரீதியாக அரசியல் கருத்துக்களை சொல்லி வெல்றதுக்கு பார்க்கணும். முதலும் 2024 எண்டில் நவம்பரில் எங்களுடைய அரசியலை இவங்க துளைக்க பாவிச்சது வந்து கௌசல்யாண்ட தனிப்பட்ட பிரச்சனையை திருப்பியும் இந்த தாக்கி கொண்டிருக்கிறார் டாக்டர், எனக்கு தெரியும் அவரு. இல்லை அது வந்து ஒரு ஈனப்பரப்பு. நான் நினைக்கிறேன் அது நான் ஒரு வீடியோ போட வலிக்குன்னா இப்போ எடுத்து கௌசல்யா அழுது என்னட்ட இல்லை அவரை பற்றி கதைக்காதங்க, அவரை பற்றி வீடியோ போடாதங்க, வேண்டாம் அவர் போட மாட்டேன். என்னென்றால் ஒரு ஈனப்பிறப்பு. இப்போ ஈனப்பிறப்புண்டு சொல்கிறதுன்றது வந்து வளமையாக சாதாரணமான பிறப்புண்டு. இது பிறப்பே இல்லாமல் அந்த ப்ரீடேர்ம் டெலிவரி என்று சொல்லுவார்கள். 14வது வீக் 18வது வீக்கில் எல்லாம் பிறந்தது எல்லாத்தையும் கொண்டே வெயிலுக்குள்ள காய வச்சு வந்தது தான் அந்த சிவச்சந்திரன் சிவஞானம் என்ற பிறப்பு. ரெண்டாவது ஒரு நாள் என்னோட நேர காணுவேரா இருந்தா இவர். ஆனா அது அந்த நேரம் கிளாஸ் கிடக்குதோ போத்தல் கிடக்குதோ இல்லையோ என்னமோ, இவருக்கு கிடக்கிறத எடுத்து தலையில நான் மொத்துவேன். அது 100% ஷுவர் என்றால் அப்படி ஒரு ஈனப்பிறப்பு. ஒரு கருத்தொண்ட கருத்தால வெல்லணும். இப்ப நான் அரசியல்ல நிக்கிறேன்டா என்னை பற்றி 1000 கருத்துக்களை எழுதலாம். அதுக்காக அவள் வந்து அடுத்த முறை இதுல உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்கிறாள்ன்றதுக்காண்டி அப்படி ஈனத்தனமா எழுதக்கூடாது. இந்த நாய் தமிழ், இந்த நாய் கல்யாணம் கட்டியிருக்கிறது வந்து ஏற்கனவே ஒரு கன்சல்டன் ஒரு ஆளை நான் சில விடயங்கள் கதைக்கலாம், ஆனால் ஆழமாக கதைக்க விரும்பல. என்னென்னா நான் யோசிக்கிறேன் ஒரு பெண்மையை நான் இழிவுபடுத்தக்கூடாதுன்னு. அந்த அக்கா வந்து இந்த நாயை ஓட்டில் வச்சு கண்ணத்தில் அரைஞ்சாள். ஏன்னாடா இவர் ஏற்கனவே ஒரு கன்சல்டனோட போய் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒன்றில் இருந்தபடியா இந்த நாயை இவர் கல்யாணம் கட்டியிருக்கிற அக்கா வந்து டிஎம்ஹெச் என்ன சாமான் டிஎம்ஹெச் போட்ட டிஎம்ஹெச் என்றால் டிசோய்ஸா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் வோட் 19 வச்சு இந்த நாயை அந்த விஷயம் தெரிஞ்சபடியா ஒரு கன்சல்டன்ட் தான் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமென்றதுக்காண்டி இந்த நாயை கன்னத்தில் அரைஞ்சாள். அதுக்கு என்னோட முழு எவிடன்ஸும் இருக்கு. இந்த நாய் பிள்ளையான ஒரு ஆளுண்டு மாட்டன் சொன்னதான் இந்த நாய் கல்யாணம் கட்டின அந்த அக்கா பாபம். கடைசி அந்த அக்காட ஃபோட்டோவை இவருடைய வைஃப் அந்த அக்காட ஃபோட்டோவையும் எடுத்து போட்டுக்கொண்டு இந்த ஈனப்பிறப்புக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வரை இருக்கு. என்ன கவலையண்டா இந்த ஈன நாய் ஒரு ஆம்பளை பிள்ளை பிற தகுதி இல்லாத இந்த நாய் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று கடைசியா ஒரு பொம்பளையை பற்றி தான் கூடாமொழியை கொண்டு என்ன பற்றியல் ராமனான் அர்ச்சுனா பற்றி எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முதுகெலும்பில் இருக்கிற யாராவது எழுதலாம், நான் ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கிறேன். அல்லது என்னுடைய அப்பா பற்றி எழுதலாம், என்னுடைய அம்மா பற்றி எழுதலாம், இல்லை ராமனான் ராமகிருஷ்ணா ரகுராமன் கண்ணா ராஜராஜன் முடிஞ்சா எழுதிட்டு போகலாம். ஆனால் ஒரு பொம்பளையை பற்றி அவளுக்கு இந்த முறை உங்களுக்கு தெரியும், இந்த முறை சைக்கிள் கட்சியும் மான் கட்சியும் எங்கண்ட கட்சிக்கு வாரன்ட்டு சொன்னாங்களுக்கு 50,000 ரூபாய் படி காசு கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? எங்கண்ட கட்சிக்கு வாரன்ட்டு சொல்லி எங்களுக்கு ஃபோம் 15 ஆக்களுக்கு 50,000 70,000 காசு கொடுத்து கொண்டு இருக்குது சைக்கிளும் மானும். அவ்வளவு கேவலமான நிலைமையில் இருக்க இந்த நாய் மட்டக்களப்பில் பிறந்த நாய், இது வந்து ஒரு பாயில ஒட்டி கொண்டு பிறந்த நாய். எங்களுடைய ஒரு பிள்ளையை பற்றி எழுதுறேன்டா முடிஞ்சா என்ன பற்றி எழுதணும். எழுதாம நான் எதுக்குமே தயாரானவன். எனக்கு நீங்கள் என்ன எழுதுனாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். நான் ஓஃப் பண்ணி போட்டு படுத்துருவேன், விடியெலும்பி தான் பார்க்குறது எத்தனை பேரை பிளாக் பண்ணணுமெண்டு. ஆனால் இவளையும் பற்றி எழுதாமல் இவள் அண்ணங்காரனை பற்றி முகப்பத்தில் எழுதி கொண்டிருக்கு. இது ஒரு ஈனப்பரப்பு நாய். எண்டக்காத ஒரு நாளைக்கு நான் இந்த நாயை காணுவனா இருந்தால் அன்றைக்கு நான் ஜெயிலுக்கு போவேன், அது 100% ஷுவர். டாக்டர் நாங்கள் இப்ப இன்றைக்கு அவற்றை 100வது தினமும் தேர்தலும் இருக்கு, அதுக்குள்ள சென்றவண்டா நல்லா இருக்கு. 100வது தினத்தை பற்றி பிரச்சனை இல்லை டாக்டர், தண்ட விருப்பத்தை கதை கேட்டும் விடுங்க நீங்க. இல்ல அதுல என்ன கவலை என்னடான்னு இப்ப அவள் இன்றைக்கு ஃபுல்லா அழுது கொண்டிருக்காள். நான் சொன்னேன் அரசியலுக்கு வந்துட்டான், நாங்கள் சனத்துக்கு ஏதாவது செய்யணும்னு டிசைட் பண்ண பிறகு உண்ட பர்சனல் ரிலீவ். இப்போ என்ன எனக்கு நான் பார்த்தேன்னு ஒரு சட்டத்தரணி, ஒரு முஸ்லீம் சட்டத்தரணி எனக்கு எதிராக வந்து நான் சைக்கோன்ற வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை பொறி பண்ணல, இதே நான் அதே அவார்டை ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எந்த ஃபேஸ்புக்கில் போட்டா இவா சைக்கோண்டு SLMCA சொல்லும் இவா சைக்கோண்டு. ஏன்னா நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஆனால் நான் அப்படி செய்ய போகிறதில்லை. நான் இந்த சமூகத்தை நான் உன்னிப்பாக அவதானிக்கிறேன் வேண்டிய கருத்துக்களை. அது பரவாயில்ல, அவங்க வேறு சமூகம், அவங்களுக்கு அவங்களோட கலாச்சாரம் வேறு, மதம் வேறு, மொழி வேறு, அவங்களுக்கு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாது. ஆனால் இந்த ஈன பிறப்பு
ஒரு தமிழ் மட்டக்களப்பு பிறப்பு. இந்த நாய் வடக்கில் இருக்கிற சுமந்திரனை பற்றி ஒரு கதையும், ஸ்ரீதரன் ஒரு கதையும், எங்களை பற்றி ஒரு கதையும், கஜேந்திரமாரை பற்றி ஒரு கதையும் கதை கேட்கல. இந்த நாய் மட்டக்களப்பு நாய் என்றதை முதல்ல விளங்கி கொள்ளணும். நான் எப்பவுமே சொல்றது, எங்களுடைய தலைவற்ற வரலாற்றில் மட்டக்களப்பு படியல், அம்பார படியல் அடிபட வாராங்களண்டாடா செத்திருக்கிற யாழ்ப்பாண தமிழனும் எழும்பி இருந்து கதைப்பான். ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் நினைக்கிறேன் 1990களில் முந்தைய அந்த 50 கலிபர் கொண்டு வந்து பூட்டி போட்டு வெயிட் பண்ணுறவங்க இவங்கள்ட்ட மிராஜ் பெறும் வரைக்கும் அப்படியான நாட்களில் அந்த அண்ணாமர் கதைக்கிற மொழியல் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அம்மா சொல்லுவா தேத்தண்ணி கொடுத்துடுவான்னு சொல்லி வெறும் தேத்தண்ணியை ஊற்றி சீனியும் கொஞ்சம் சுற்றி தந்து விடுவா. அப்போ அதை கொண்டு ஓடுறேன் நான் இந்த அதையும் கொண்டு அந்த வயல்வெளிக்கெல்லாம் ஓடைகள் அந்த அண்ணாமர் கதைக்கிற வித்தியாசமாக இருக்கும். அப்போ அம்மாட்ட வந்துக்கிறேன் அந்த அண்ணாமர் வந்து வித்தியாசமாக கதைச்சவே எனக்கு விளங்கிலாம் பற்றில அவ வந்து மட்டக்களப்பு அண்ணாமேரா இருக்குமா அல்லது அம்பாறை அண்ணாமேரா இருக்குமா. அந்த அளவுக்கு மட்டக்களப்புலையும் அம்பாறையிலையும் யாழ்ப்பாண தமிழனுக்கு காதலையும் தாண்டி இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஈன பிறப்பு காணும் மட்டக்களப்புன்ற ஒரு பிரதேசவாதத்தை கொண்டு வரது சரியான கவலை. ஏனண்டா இந்த மட்டக்களப்பு ஈன நாய், அந்த நாயின் முகம் வந்து நான் விவரிக்கவே இயலாது. நான் ஒரு நாளுமே அப்படி ஒரு ஆளையுமே கேவலமா முகத்தை பார்த்து விவரிக்கிற ஆள் தான் இல்லை. ஆனா என்ன கவலை என்றால் ஒரு பொம்பளைய நாளா அளவைக்க பண்ற இந்த நாய், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாயினுடைய வைஃபினுடைய வரலாறையும் சொல்ல வேணும். ஆனா அந்த அக்கா பாவம் என்ன ஒரு நாள் கை கூப்பிட்டு கும்பிட்டவா என்னை பற்றி கதைக்காது என்று அதால விடுறேன். நான் வேற ஏதாவது கதைக்கிறேன்டா கதைங்க. ஓகே 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 சதீஷ் ஏதோ கதைக்கோணும் வந்தீங்க கதைங்க டாக்டரோட மாத்தி ரக்கியே தோணுமினி. கண்டிப்பா டாக்டர், மன்னார் மாவட்டம் சம்பந்தமா என்ன மாதிரி கருத்து, இப்ப என்ன நிலப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மன்னார்ல போட்டு கொண்டிருக்கிறோம். பட் மன்னார்ல நாங்கள் எதிர்பார்த்த அளவு டோட்டல் கேண்டிடேட் இன்னும் வரையில. மன்னார் மட்டும்தான் சிக்கலா இருக்கு. மன்னார் இன்னும் வரையில. ஒரு விஷயத்த என்ன சொல்றேன், நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன்னா நான் அன்றைக்கு எங்கட புத்த சாசன அமைச்சர் மீட்டிங் நடந்தது, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மீட்டிங் நடந்தது. அதுல நானும் துரை ராசா ரவிகரனும் மட்டும்தான் இதுல தமிழாக்கள் சார்பில் ஜாயின் பண்ணி கொண்டாங்க. அப்ப நாங்கள் கேட்டுனாங்கள் எங்களுடைய புத்த சாசன அமைச்சு தாங்களாகவே முன் வந்து எங்களோட அந்த மன்னர் வளைவு பிரச்சனை இருக்கல்லோ, 2 சமூகங்களையும் கூப்பிட்டு எந்த அரசியல்வாதியும் இல்லாம அதுல நானும் போகக்கூடாது, செல்வம் மடக்கல் நானும் போகக்கூடாது, ஒருத்தரும் போகக்கூடாது. அந்த சமூகத்தில் இருக்கிற ப்ரீஸ்ட்டை மட்டும், அதாவது ஃபாதர்ஸ் மாதிரி எனக்கு அனுப்பியிருந்த இப்போ உங்களோட புது ஆயர் வந்து இந்த முறை பதவியேற்பு பெற்றுக்கொள்ளேக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தவே நான் இங்கே பாராளுமன்றம் இருந்தபடியாக போயிட்டுது. அவர்களுக்கும் என்னுடைய ரோபர்ட் பீரிசன் உட்பட எக்கச்சக்கமான கத்தோலிக்க நண்பர்கள் எனக்கு மன்னரில் இருக்கிறேன். முக்கியமாக மாந்த டிஎஸ் வந்து என்னோட ஆண்டு சைவர்லேருந்து உண்டால் படித்தாள். அவன் கிறிஸ்டியன் டெல்சியஸ் கனியூஸ் ரவீந்திரராஜன் என்னோட ஒண்டா படித்தாள். அந்த நேரத்துக்கு ஒற்றுமையான இதாக தான் நான் மன்னாரோட பார்க்குறேன். நான் அப்போ அந்த புத்த சாசன அமைச்சில் இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்டேன்னா அது வழக்குகள் போய்கொண்டிருக்கு. வழக்குகளையும் தாண்டி ஏன் நாங்கள் 2 சமூகத்தையும் கூப்பிட்டு கதைச்சி, ஏனென்றால் புத்த சாசன அமைச்சு வந்து சிங்களஸ் தானே, அப்போ ஏன் தமிழாக்களையும் இந்து ஆக்களையும் கூப்பிட்டு கதைச்சு அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டையிலான்னு கேட்டால் அவர் தன் புக்கில் நோட் பண்ணினவர் தான் கட்டாயம் செய்கிறவர் என்பிபி அரசாங்கத்தின் இதுக்கெல்லாம் தான் இதை தாங்கள் கட்டாயம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னவ. மற்றது அது சம்பந்தமாக மன்னரில் கதைச்சிருக்கேன். மன்னரில் நான் ஃபாதரையும் கண்டு கதைச்சேன், நான் கோர்ட்ஸ்லேயே கண்டு கதைச்சேன் நான் ஃபாதரையும். சேம் டைம் வந்து எங்களுடைய அந்த ஹிந்து சம்பந்தமாக வழக்கு போட்டுக்கிறது வந்து எங்களுடைய ஜெஃப்னைடு பிரின்சிபல் அவரோடையும் கதைச்சினான். அப்போ அவை கதைக்கணும் என்னென்றால் வழக்குகள் என்று சொல்லி காசுகளுக்கு லோயஸுக்கு இழுபட்டு கொண்டிருக்காம எதுக்கு தம்பி நாங்கள் கதைக்கலாம், நாங்கள் எல்லாம் தமிழ் பேசுகிற சமூகம், ஏன் என்ன கிறிஸ்டியன்ஸும் இந்துஸும் அடிபடணும் கூப்பிட்டு கதைப்ப மாட்டேன். அப்போ நான் சொன்னேன் நான் கதைச்சா அது ஒரு இந்துவாக போயிடும், அதில் அங்கால ஒரு கிறிஸ்டியன் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கணும், இல்லாதபடியாக நாங்கள் ஒதுங்குறோம், நீங்களே கதைங்கோன்னு சொன்னாங்க. அது புத்த சாசன அமைச்சிட்டையும் கேட்டிருக்கேன். அவர்களும் அதுக்கு ஒரு 11 தாரதாகவும் மற்றது சம்பந்தமான 1-2 மீட்டிங் வைக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். ஸோ என்ன பொறுத்தவரை மன்னார்ல நாங்கள் தமிழ் மக்கள் வந்து இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸ் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒன்றா இணையவன் பண்ணுறதுல நான் ஆழமாக இருக்கிறேன். ஏன்னா சிந்துஜா சாயக்குள்ள நான் கிறிஸ்டியன்டா முஸ்லீமா ஹிந்துவான்னு நான் பார்க்கல. சிந்துஜான்ற ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. நான் அந்த சிந்துஜா சாயக்குள்ள தான் வந்து மன்னருக்காக 5 நாள் ஜெயிலுக்குள்ளே போனேன். ஆனால் நான் ஒரு நாளுமே அந்த பிள்ளை கிறிஸ்டியன்டா ஹிந்துவா முஸ்லீமான்ட்டு பார்க்கல. இப்போ மன்னாரில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் மற்றது இந்து மக்கள்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள்,
மதம் சார்பில்லாமல் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சு போட்டு ஒன்றாக இணைய வேணும். ஏனென்றால் எங்களுக்குரிய எதிரி வேறு பக்கம். அவைக்கு நல்லாவே தெரியும். மன்னார் நீதிமன்றத்துக்கு கல்லெறிஞ்சு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. ஆகவே சில வரலாறுகளை நான் ஞாபகப்படுத்த விரும்பல. மன்னாரில் இருக்கிற தமிழ் மக்கள் கிறிஸ்டியன் மற்றும் இந்து என்ற வேறுபாடு இல்லாமல் ஒன்றுடைய வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சதீஷ், மன்னார்ல என்ன ரேஞ்ச் அப்ப? ரஜினா முசலி பிரதேச சபைக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இன்றைக்கு அக்காட தாயாமக்காட சொன்னா டாக்டர்லையும் விவரமா எல்லாத்தையும் அறிஞ்சு போட்டு உள்ளுக்குள்ள கதை டாக்டர் அது அங்க தேவைதானே? கட்டேன். அப்ப சதீஷ் நாங்க உள்ளுக்குள்ள கதைப்போம். கண்டிப்பா ஓகே, அப்ப நான் ரக்கி ஏத்துட்டா சதீஷ் உங்களை இல்ல வேற என்ன? இன்றைக்கு விழா சம்பந்தமா ஒரு சின்ன கவிதை ஒன்று கிடக்குது இருக்கா? சரி வாசிக்கிறேன். கண்டிப்பா இது முக்கியமான இந்த டைம். நீங்க கேக் பண்றது என்ன பாட்டுல இருக்கு? கேட்காது வெட்டிட்டு நம்ம என்ன வேலைக்கு அங்கே கேது இருக்குது, வீடியோ போடுவோம், மற்ற பாட்டு இருக்குது, எல்லாம் செய்யணும். நீங்க முதல்ல தான் முடியுங்க. ஓகே நான் ரெடி பண்றேன். விதையாகி போன செல்வங்களை தொழுது முப்பெரும் சேனை கொண்டாடிய மாமாவுக்கு முதல் வணக்கம் கூறி என் கவி தொடர்கிறேன். தமிழ் பாக்ஸ் என்கின்ற தளமே தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு களமே. அவர்களை அர்ச்சுனா உதித்தது பூமிக்கு ஒரு வரமே. அதில் நீர் கிடைத்தது தமிழ் மக்களின் பலமே. நாம் கேட்க போகிறோம் மார்பு தட்டியம் தாய் நிலமே. தமிழ் பாக்ஸ் என்கின்ற தளமே தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு களமே. அர்ச்சுனா உதித்தது பூமிக்கு ஒரு வரமே. அதில் நீர் கிடைத்தது தமிழ் மக்களின் பலமே. நாம் கேட்க போகிறோம் மார்பு தட்டியம் தாய் நிலமே. கலிஜுக கயவர்களின் விலங்கினை உடைப்போம். கரிகாலன் வழிவந்தவன் அர்ச்சுனா என்பதை மூச்சுள்ளவரை உரைப்போம். கலியுக கயவர்களின் விலங்கினை உடைப்போம். கரிகாலன் வழிவந்தவன் அர்ச்சுனா என்பதை மூச்சுள்ளவரை உரைப்போம். சில விசமிகளின் வாயினை செயல் கொண்டு அடைப்போம். இத்தலமே அதற்கு சான்று என அமுதுண்டு படைப்போம். பாரத தேசத்தில் வில்லுக்கு வீரன் அர்ச்சுனன். எங்கள் தமிழ் தேசத்தில் சொல்லோடு செயலுக்கு வீரன் எங்கள் அர்ச்சுனா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். மீண்டும் தர்மத்தின் வழிவந்த அர்ச்சுனாவே வேல்வான் என்று தமிழ் பாக்ஸே நீ முழங்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். மீண்டும் தர்மத்தின் வழிவந்த அர்ச்சுனாவே வேல்வான் என்று தமிழ் பாக்ஸே நீ முழங்கு. தமிழன் வாழ்வும் தமிழன் வளமும் டாக்டர் அர்ச்சுனா என்று சங்கே முழங்கு. டாக்டர் அர்ச்சுனா என்று சங்கே முழங்கு. அகம்பாவம் அழிய வேண்டுமாயின் சிலரது முகம் கரியாக வேண்டும். சிலரது முகங்கள் கரியாக வேண்டும். புல்லர்கள் ஒன்றிணைந்து புலியொன்றை வேட்டையாட நினைக்கிறார்கள். காரணம்தான் என்ன? புலியோடு புசித்திருந்த நரிகளின் முகத்திரை கிழிந்ததாலா? இல்லை, புதருக்குள் மறைந்திருந்த நரிகளுக்கு புலியின் உருமல் சத்தம் கேட்கிறதா? அடங்குங்கள் நரிகளே, இது புல்லரை கண்டு நரசிம்மரும் நரிகளைக் கண்டு புலிகளும் அடங்கும் தேசம் அல்ல. அடங்குங்கள் நரிகளே, இது புல்லரை கண்டு நரசிம்மரும் நரிகளைக் கண்டு புலிகளும் அடங்கும் தேசம் அல்ல. நீதியின் வழியில் எள்ளால நாண்ட தேசம். துட்டகை முனிவின் துருவக்கரடிகளே நினைவில் கொள்ளுங்கள். அர்ச்சுனா என்கின்ற வில்லாளன் வருகிறான். காலம் இப்போது கனிந்திருக்கிறது. மக்கள் வெள்ளம் அவனோடு அலை பாய்கிறது. வல்லவன் வரும் திசையெங்கும் வசந்த காற்று வீசுகிறது. வற்றாத அருவி போல் தமிழ் பாக்ஸ் அவர் பின் செல்கிறது. தடம் மாறா புகைவண்டி போல் எம் பயணம் தொடர்கிறது. புலம்பெயர் உறவுகளின் உதவி கரங்களும் நீள்கிறது. உரிமையை உலகறிய செய்ய மனம் அலைகிறது.
உரிமையை உலகறியச் செய்ய எம் மனம் அலைகிறது. உரிமையோடு சிம்மாசனம் அமரப் போகிறான் என்பதை தமிழ் மக்கள் கூறுகையில் எம் மனம் பூரிப்பில் திளைக்கிறது. உரிமையோடு சிம்மாசனம் அமரப் போகிறான் என்பதை தமிழ் மக்கள் கூறுகையில் எம் மனம் பூரிப்பில் திளைக்கிறது. இவ்வுண்மையையே இத்தளம் மார்பு தட்டி உரைக்கிறது. இவ்வுண்மையையே இத்தளம் மார்பு தட்டி உரைக்கிறது. வாழ்க தமிழ், வாழ்க பாக்ஸ், வாழ்க தமிழ், வாழ்க பாக்ஸ். முதலமைச்சர் வெல்வார், முதலமைச்சர் பதவியை வெல்வார் அர்ச்சுனா என்று திடம் கொண்டு உங்கள் கரங்களை தட்டுங்கள். முதலமைச்சர் பதவியை வெல்வார் அர்ச்சுனா என்று திடம் கொண்டு உங்கள் கரங்களை தட்டுங்கள். ஒலி கேட்டு விண்ணுலகம் அங்கு அதிரட்டும், மாற்றுலகம் இங்கு போற்றட்டும். ஒலி கேட்டு விண்ணுலகம் அங்கு அதிரட்டும், மண் உலகம் இங்கு போற்றட்டும். திசையெங்கும் அமுதமலை பொழியட்டும். முதலமைச்சரை வெல்வான் அர்ச்சுனா என்று திடம் கொண்டு உங்கள் கரங்களை தட்டுங்கள். ஒலி கேட்டு விண்ணுலகம் அங்கு அதிரட்டும், மண்ணுலகம் இங்கு போற்றட்டும். திசையெங்கும் அமுதமலை பொழியட்டும். சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி உறவுகளே, நன்றி. சூப்பர் சூப்பர். மிக இது ஒரு சிறப்பு. கண்டு மரியாதைக்கு அவசரமா எழுதினா மன்னித்துக் கொள்ளுங்க. நன்றி அப்ப, நன்றி, சிறப்பானது, நன்றி. சரி, தமிழ் பாக்ஸ் என்ன இறக்கி போட்டு நீங்க இன்னொரு ஆட்களை அக்கா ஏத்துங்க. கதைக்கிறேன்டா கதையுங்க அக்கா. நான் என்னத்தை கதைக்கிறது, அவர் கதைச்சதெல்லாம் கேட்டேன். சந்தோஷம். கொஞ்சம் உடல்நிலையும் பார்க்கணும், டென்ஷன் ஆகாமல். மற்றது அரசியல் பயணத்தை தொடரணும். என்ற வாழ்த்துக்கள். நான் அதுக்கான எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். மன்னாரில் எங்களோட டாக்டர் அர்ச்சுனா வெல்லணும், அதுதான் என் ஆசை. எல்லா இடத்துலையும் எங்கள் அர்ச்சுனா டாக்டருக்காக நான் பாடுபடுவேன். நான் பிறந்தது மன்னாருன்றபடியாக நான் மன்னாருக்காக உழைப்பேன். ஓகே அக்கா, கௌசல்யாவோட கதைக்கணும் நீங்கள் இல்ல கதை. ஓ வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் அக்கா. நான் உங்களுக்கு அம்மா மாதிரி, நீங்கள் என் குட்டி. சந்தோஷமா இருங்க. எதிர்நீச்சல் போடணும், ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. இதை போல 1000 வரும் 1000 போகும். ஒன்றுக்குமே யோசிக்க கூடாது, அழக்கூடாது. வெற்றியின் பாதையில போகணும், டாக்டருக்கு பின்னால போகணும். அழுது கொண்டு நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீர் சின்ன பிள்ளை, எங்கேயோ எதிர்காலம் எல்லாம் எங்கேயோ இருக்கிறது. இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போனது கடைசி ஆயுதம். அவங்களுக்கு உங்களோட நேரா போட்டி போட முடியாத கோழையர் தான் இப்படி எழுதுவாங்க. அது பெண்களுக்கு இப்படி வர்றது இயற்கை. அதை பற்றி நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம். முயற்சி செய்யுங்க. இந்த எதிர்நீச்சல் போடணும் கௌசல்யா. இதுக்குள்ளே இறங்கிட்டீங்க, இனி பயப்படக்கூடாது. எது வந்தாலும் பயப்படக்கூடாது. எங்களோட எதிர்காலம் உங்களோட கையிலான் இருக்கு. எங்களோட தமிழ் மக்கள் எதிர்காலம் உங்களோட கையில இருக்கு. நீங்க வளர்ந்து வர சின்ன பிள்ளை, உங்களுக்கு எங்கேயோ எல்லாம் போக வேண்டிய காலம் நிறைய இருக்கிறது. எதிர்காலத்துல நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சந்திச்சது சந்தோஷம் குட்டி. நீங்க சந்தோஷமா இருங்க, அழக்கூடாது. அதுதான் எனக்கு அழுதுன்னு சொல்ல கவலையா இருக்கு. உங்களை போல நிறைய பெண்கள் உங்களுக்கு பின்னால வருவார்கள் என்று நான் நம்புறேன். வர வேணும். என்ற தனியாக இருக்கிறபடியத்தான் எல்லாரும் மாதிரி இது செய்ய பார்க்கணும். உங்களோட சேர்ந்து வேற பெண்களும் வரணும். நன்றி அம்மா. நன்றி குட்டியா. ஓகே ஓகே அக்கா. சதீஷ் அண்ணா கதையங்க, மேல நிக்கிற சதீஷ் அண்ணா. என்ன இறக்கி விட்டுறேன்டா, விடுங்க. தமிழ் சதீஷ் அண்ணா கதைங்க. ஓகே ஓகே. 100வது நாளுக்கு வணக்கம். இந்த 100 நாளையும் தாண்டி நீங்கள் 1000 காலம் சேவை செய்ய வேண்டும் வாழ்த்துக்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. என்னோட மருத்துவர் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்போ வாரணுங்கள் தெரியல. ஆனால் நான் உங்களோட ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன்னு சொன்னால், மக்கள் உங்களை சந்திக்கணும்னு ஒரு வெறியோடு நிற்கணும். உங்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர்கள் அவர்களாலேயும் மாற்றலாது. அந்த ஒரு கட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அது உங்களுக்கு 11 தேதி நாளைக்கு 11 தேதி எனக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல பேச கிடைக்கும். அதுல முக்கியமா அந்த ரணில் அந்த இன்டர்வியூ நான் தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல முக்கிய விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்கு. புது மாத்தலன் வைத்தியசாலையில செல் அடிபட்டதுல இருந்து
எங்கள்ட அப்பா மாத்தளன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்ததுலேருந்து கனவிடயங்கள் கதைக்க இருக்குது. அந்த 20 நிமிஷத்துலேயே முழு அது சம்மந்தமாகும். அடுத்தது அதுக்கு அடுத்த நாள் எங்களோட சாவச்சேரி வைத்தியசாலையோட பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அது சம்மந்தமாக 12ஆம் தேதி கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறபடியாக டைம் எடுத்திருக்கேன் 11 12. அதுக்கு பிறகு நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சைசன்னா. நான் சரி அப்படின்னா நான் உங்களோட எல்லா விஷயங்களையும் நேரடியாக கூட கதைக்கிறேன். மற்றது உண்மையிலேயே வந்து மருத்துவர் சொன்னா நீங்க இப்ப உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரச்சனை இருக்கிறபடியா அவங்க கொண்டு செய்தாங்களோ விரும்பி செய்தாங்களோ தெரிய இல்லை. அந்த நீங்கள் கொஞ்சம் வரும்போது ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு மன்றங்களையும் நாங்கள் உங்களை இறக்கி மக்களை சந்திச்சு இந்த வெற்றியை வந்து அமோகமாக ஆக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும். அது பிராசனுக்கும் தெரியும். பிராசனுக்கும் அது தெரியும் நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் இப்போ நேற்று சில ஆட்கள் எடுத்துக்கொண்டு நான் என்னால் முடிஞ்ச வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னால் அந்த வவுனியாவில் இப்போ ஒரு பெரிய ஒரு குரூப் கொண்ட சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மருத்துவர். அந்த அவரே அங்கே நீங்கள் வரையக்குள்ள முதலாவது வவுனியா மாவட்டத்தில் சந்திச்சு கொண்டு போகிறது பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு தரும். சரி சரி சார், நான் இங்கே இந்த வெளிக்கடைக்கு அடிக்கிறேன் உங்களுக்கு. நிச்சயமா ஆடிங்க மருத்துவர், மறக்காம ஆடிங்க. மற்றது தமிழ் பாக்ஸுக்கு என்னன்னு சொன்னா என்னுடைய வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த பயணத்தை நீங்கள் நிச்சயமாக எங்களோட சேர்ந்து எங்கவனும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இங்க இருக்கும் தாய உறவுகளுக்கு எங்க மருத்துவரை பலப்படுத்த சொல்லி அறிவுரை சொல்லி எங்களோட சேர்ந்து நிற்குமாறு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கவிதை கொண்டு போடுறோம், அதோடைய வணக்கம். போடுங்க. வருங்கால தலைவர், மக்கள் நாயகர், வருங்கால மாகாண முதலமைச்சர், வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக ஈழவனின் வரிகளில் இருந்து புயலுக்குள் தான் இனிதே தென்றலும் பூங்காற்றும் அடங்கி கிடக்கு. சாவகச்சேரியில் மக்கள் கூட்டம் அவன் பின்னால் நின்றது. அர்ச்சுனா என்றொரு தலைவனின் பின்னால் உலகமே திரண்டது. எதிரிகளின் கூடாரத்துக்குள் தனி மனிதனாக தனது அம்புகளால் வேட்டையாடி எதிரிகளை தின்றடித்தான். சமுத்திரம் படைத்திடும் புது யுகம் ஒன்றை தமிழர் கைகளில் கொடுத்தான். மக்கள் வேலைகளை தனித்தே தாங்கி தன் நிகரில்லா ஒரு தலைவனாக உருவெடுத்தான். மக்கள் மனங்களை வென்று சிங்கத்தின் குகையில் ஒற்றை புலியாக சிங்கள தலைமையை திணறடித்தான். திருமலை எங்களின் தலைநகரம் என்று பாராளுமன்றத்தில் உறக்கச் சொன்னார். இசைப்பிரியா, கிருசாந்தி, பாலச்சந்திரன் படுகொலைகளுக்கு பாராளுமன்றத்தில் நீதி கேட்க துணிந்தவன். ஈழத் தமிழர்களின் பெண்கள் பெருமையை உறக்க சொன்னவன். மலையக மக்களின் இதயங்களில் நிலைத்து நிற்பவன். மானம் ஒன்றே தமிழனின் வாழ்வு என்று மார்த்தட்டி சிங்கள தேசத்துக்கு சூளுரை உரைத்தவன். ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொற்பனமாக எதிர்த்து நிற்பவன். கண்ணியம் காத்திடும் ஈழப் பெண்களை போற்றி புகழ்ந்தவன். ஆண்ட பெரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பது தவறு என்று தமிழர்களின் மாண்புகளை தன் உள்ளத்தின் கிடக்கைகளை சிங்கள தேசத்திற்கு உணரச் செய்தவன். முதுகெலும்பில்லா சிங்களத்தின் கை பொம்மைகளை தலை குனிய வைத்து பதிலில்லா கேள்விகளை கொடுத்த பெருமகன் இவன் தான் தலைவன் என்று தமிழர் மனங்களை வென்று ஊர்குளம்ப வைத்தவன். தந்தையின் வீரத்தையும் தாயின் பண்பையும் கற்றுக்கொண்ட பெருமகன் இவன். பாராளுமன்ற ஆசனங்களை தனைகுழிய வைத்து சரவடி போட்டு நான் தான் தமிழன் என்று மாட்டட்டி தன் அன்புகளால் கேள்விக்கணைகளை தொடுத்த தலைவனின் தம்பியாவான். எவருமே சொல்ல முடியாத தமிழர்களின் உணர்வுகளை அச்சமின்றி எதிரிகளின் காதுகளுக்கு கொண்டு சென்றவன். வேங்கையர் வாழும் நாடு இதுவென்று சிங்களத்துக்கும் புலிக்கும் பகை தேடி பாடம் எடுத்த தமிழர்களின் வீரத்தை இலக்கணத்தால் வகுத்து சிங்களத்தின் தலைகளுக்கு பாடம் எடுத்த தனி ஒருவன். வில்வித்தை தெரியாத விண்ணர்கள் என்று கூறும் பச்சோந்தி தமிழர்களுக்கு தன் விழிகளில் பொறிகற்க வகை வகையாய் பாடம் எடுத்த தானே தலைவன் வழிவந்த வரி வேங்கை புலியவன். அர்ச்சுனா எங்களின் ஈழவன் அந்த வருங்கால தலைமகன். இவன் தான் எங்கள் தலைவன் என்று முழங்கும் சங்கே முழங்கிட தமிழர்கள் நாம் ஒன்றாய் கூடி அர்ச்சுனா பின் வடம் பிடிப்போம். எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்கும் காலம் விரைவில் வந்துவிட்டது. இந்த பொற்காலத்தை நமதாக்கிக் கொண்டு நமக்கு கிடைத்துள்ள தலைமையை இறுக பற்றி கொண்டு அவன் பின்னால் அணிந்து அன்போம். வருங்கால சந்ததிக்கு சிறந்த நாட்டை உருவாக்கி கையில் கொடுப்போம். வெற்றி நிச்சயம் என்று உறக்க சொல்வோம். நாளை தமிழர் தேசம் முடியும் என்ற நம்பிக்கையும் அர்ச்சுனா படங்களை பற்றி கொண்டு அணிவகுப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். ஹலோ மருத்துவர், சொல்லுங்க.
இந்த 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 கவிதை எழுதினதும் இந்த பாட்டு எழுதினதும் மற்றது எல்லா பாட்டை எழுதினது வந்து என்னுடைய நண்பன் மருத்துவர். அதாவது எங்களுடைய 87ஆம் ஆண்டு பயணத்தில் இருந்து நாங்கள் இப்போ வந்து இவரோட தொடர்பு கிடைச்சது எனக்கு இப்போ 1 மாதம் தான். உண்மையிலே உங்களுக்காண்டு மிக ஒரு ஆர்வமாகவும் உண்மையிலே நல்ல ஒரு இந்த அவருடைய இந்த கவிதைகள் இந்த பாட்டுகள் அந்த வரியல் வந்து அது பழைய வரியல். அது வந்து நான் சிலதைகள் நான் சொல்லணும்னு சொல்லலாது. சிலதுகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 91ஆம் ஆண்டு அந்த எங்கள்ட மாவீரத்தை நான் கொண்டாடிக்கல எங்கள்ட நாங்கள் அப்போ இருந்தது இது அத்தியடியில் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கூடொண்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மெழுகுதிரி ஒன்று எரிஞ்சு கொண்டே இருக்கும் நாள் கணக்காக மாவீரத்தில். அந்த நேரம் ஒரு சில பாட்டுகள் போகும், அந்த பாட்டுகள் தான் ஞாபகப்படுத்துது. நிச்சயமாக என்னுடைய நண்பன், அந்த நண்பனுடைய அவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அதை நான் உங்களை தனிப்பட்ட முறையில் கதைக்கிறேன் மருத்துவர். அவரை பற்றி கதைப்பம் கதைக்கிறேன். வேற என்ன மருத்துவர் எல்லாம் நீங்கள் வாங்க நேரம் சந்திப்போம். சரி 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 நிச்சயம். தமிழ் பாக்ஸுக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் பாக்ஸுக்கு உங்களை தொடர்ந்து உங்களோட பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு போங்க. ஓகே, நன்றி நன்றி அண்ணா. வணக்கம். எப்படி வணக்கம் அக்கா. வணக்கம். சோமா இருக்கணும்க்கா. ஓகே, இருங்கோ. எல்லாம் பார்க்குறேன். நாங்கள் தெரிந்த அன்றைக்கும் கதைச்சேன். நான் சந்தோஷமா சுகமா இருங்கோ. இதை இந்தாண்டாதீங்க. எல்லா விமர்சனத்தை தாண்டி உங்களை உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறோம். கவனமாக பயணிங்கோ. மற்றது தங்கச்சி கௌசல்யாவோட வந்து வரைக்கும் நினைச்சேன். நான் தங்கச்சி இருக்கிறீங்களோ? ஓமாக்கா சொல்லுங்க. யோசிக்காதீங்கம்மா, கவனமாக இருங்க. அடுத்த பயணங்கள் இருங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் தீவிரவாதியாக இருந்த நீங்கள் இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டீங்க. துணிச்சலான பெண்ணாக இருக்கணும். இனி நீங்கள் சின்ன வயசு வளர்ந்து வருது. இனி பாராளுமன்றம் போகிறீங்க, தென்பாக இருக்கணும். இதுகளை எல்லாத்தையும் யோசிக்காதீங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்வார் இனப்பிரதிகள் இப்படி கதைக்கிறதுகள் அது எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு தென்பாக இருந்து நீ பட்டங்களுக்கு வாங்கும். உங்களை நம்பிக்கையான பொங்கல் இருக்கிறோம். எல்லாத்தையும் தைரியமாக செயல்படுங்க. யோசிக்காதீங்கம்மா. அவ்வளோதான். எனக்கு மேலும் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் கவலைப்பட உங்களுக்கு கவலையாக இருக்குது. எந்த நாங்கள் சௌரங்களை பிறந்த நாங்கள் இப்படி கதைக்கக்கூடாது. ஒரு தரும் விமர்சனம் கூட வரும். எல்லாத்தையும் தவிர்த்து போங்க. சந்தோஷமா இருங்க அம்மா. நம்ம வைக்கும் கதைக்கு இடம் கொடுக்குறேன். ஓகே ஓகே. தமிழுக்கு என்ன வைக்க விடுங்க. நன்றி அக்கா. நன்றி அக்கா. ஓகே ஓகே. சைலேந்திரன் கதைங்க. இதில் தளத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, முதலாவது டாக்டருக்கு 3 ரிக்வெஸ்ட் வந்து என்னுடைய தனிப்பட்ட இது வந்து என்னென்னு சொன்னால், முதலாவது உங்கள்கிட்ட பாதுகாப்பு. நீங்கள் எப்போ அந்த யூடியூப் தளத்தை பற்றி காய்ச்சிங்களோ அதிலேருந்து உங்கள்கிட்ட பாதுகாப்பை 100க்கு 200% பலப்படுத்துங்கோ. ஏன்னு சொன்னால், அவர்கள் வந்து சரியான பாரிய ஒரு நெட்வொர்க் அவைண்ட நெட்வொர்க். அடுத்தது டாக்டர் என்னன்னு சொன்னால், உங்களை வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தல் இதில் இருந்து அவை வந்து ஒவ்வொரு விஷயத்தில் உங்களை திசை திருப்பி அதுக்கு ரை பண்ணினோம். அதுக்கு நீங்கள் உடந்தே ஆகாதீங்கோ. ஏன்னு சொன்னால், அவர்கள் வந்து எங்கிட்ட அடுத்த உறவினர்கள் அவர்கள் இதுகளுக்கு போய் அவை வந்து உங்களை கதைக்க சொல்லுவினோம். பிறகு வந்து சொல்லுவினோம் அவை வந்து மற்ற பக்கம் மாறி நிற்பினோம். அது இன்றைக்கு ஃபுல்லாக அந்த பிரச்சனை தான் உங்கள்கிட்ட மோத்தளத்தில் இருந்து நான் அறிஞ்சு கொண்டது. அடுத்தது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனையே இருக்கா என்னென்று உங்களால் நேரம் முடிஞ்சால் நேராக போய் அதை பற்றி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நேர அவைகளுடைய ஆதரவுன்னா அவன் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நண்பர்கள். அவ்வளோதான் என்னால் கேட்கலாம். ஓகே, முடிஞ்சதா? ஓகே. ஓகே. தினேஷ் கதைங்க டாக்டரோட. தினேஷ், சினேக் பாபு கதைக்க போறீங்களா? கதைங்க. வணக்கம் டாக்டர். தங்கச்சி கௌசல்யா எல்லோருக்கும். டாக்டர், சிறப்பான முறையில் பார்லிமெண்ட்டில் நீங்கள் எல்லாத்தையும் துணிந்து செயல்படுத்துகிறீங்கள். எல்லாரும் சொன்னது போலவே உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். அந்த விஷயத்தில் கவனமாகவும் நிதானமாக இருங்கோ. எதிரிகள் சூழ்ந்து வருகிறார்கள். இரண்டாம் தங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து வருகிறார்கள். அப்போ அந்த வகையில் நாங்களான அவதானமாக இருக்க வேண்டும்.
டாக்டருக்கான பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க டாக்டர். வேறு என்ன என்னால் வேறு ஒன்றும் சொல்ல முடியலை. நன்றி. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. வணக்கம், நான் மூர்த்தி அழைக்கிறேன். அண்ணா, அந்த டாக்டர் மல்லாவி வாணியங்குளம் அங்கே ஐயங்குளம் அந்த சைட்டுக்குரிய ஆளுன்ட்ட இது இருக்கா, ரவுன்ட்ட அந்த நம்பரை அவர்கிட்ட தொடர்பாக கொடுங்க. நான் அவர்கிட்ட மூலமாக எடுத்து அவருக்கு செய்கிறேன் அதுக்குரிய வேலையில். கரெக்டாக அது எனக்கு ஒரு அவசரம் பார்த்து நான் ரவுன்ட்ட என்ன நூறு சொல்லிட்டேன். ஓகே, கொடுங்க செய்கிறேன். டாக்டர், எனக்கு இவரை பற்றி பெருசா தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள சம்பந்தமா கதைங்க. இவரை பெருசா ஓகே, நோ ப்ராப்ளம். அது என்னென்றால் டவுன் பாக்ஸ் நான் ரவணியோட சேர்ந்து ஒரு இல்ல, அது ஓகே. நீங்க பழைய அதான் நான் தெரியாண்டு தானே என்ன சொல்லணும். ஓமம், அது பிரச்சனை. ஓகே, நீங்க ரவணிட்ட கொடுங்க, நான் ஜோன் பண்ணி செய்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நன்றி அண்ணா. ஜெசிந்தாக்கா கதைங்க. வணக்கம் டாக்டருக்கும் கௌசல்யாக்கும். உங்களுடைய நேர்மைக்கும் துணிவுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம். தொடர்ந்தும் உங்களுக்கு பின்னால் நின்று எங்களுடைய சேவை எங்களால் இயலுமான உதவிகளை செய்வோம். தமிழ் பாக்ஸுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றிம்மா, நன்றி. இலக்கியன் கதைங்க. வணக்கம் டாக்டர் மற்றும் பிரகாஷ் அண்ணா மற்றும் தங்கை கௌசல்யா உட்பட இத்தளத்தில் தற்பொழுது பயணிக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும். அடுத்ததாக பிரகாஷ் அண்ணாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? பிரகாஷ் அண்ணா, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை பற்றி என்ன விதிகளில் இருக்குது? வடவாஞ்சி தெற்கு மேற்குன்னு சொல்லி நீங்கள் கரவட்டியை கேட்குறீங்களா? கரவட்டி தானே பெருமண்ணா வடமராட்சி தெற்கு மேற்கு. ஆமாம், சொல்லுங்க. ஆமாம், நாங்கள் அந்த பகுதியை கொண்ட நாங்கள் நீங்கள் அதில் ஆர்வமாக பயன்படுத்துவோம். நீங்கள் என்னுடைய நம்பர்னு இருக்குது, ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டுருக்கு. நீங்கள் ஒரு நேரடியாக இருந்து என்னோட உள்ளால கதைங்களாண்ணே. ஓகே ஓகே, நான் முதல்ல உங்களோட 2-3 நேரம் கதைச்சிருக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு கதைங்க, நான் அதை ஜாயின் பண்ணி விட்றேன். ஓகே, நான் பிரச்சனை இல்லை. மற்றது ஓகே, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர், நான் முதல்ல ஒரு 2 நேரம் உங்களோட பர்சனலாக கண்டெக்ட் பண்ணால் இப்போ ஒன்று கண்டெக்ட் பண்ணலாமல் இருக்குது டாக்டர், பர்சனலாக கதைக்கிறதுக்கு. இந்த நம்பர் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்து கதைக்கிறீங்க? நான் ஃப்ரான்ஸ்லேருந்து டாக்டர். போகிறங்க பாருங்க, இந்த 9470 நம்பரை நோட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓகே, சொல்லுங்க டாக்டர். 9477 கலைக்கலாமா? 9477 556 9924. அந்த நம்பருக்கு ஒருக்கா SMS ஒன்று போடுங்க, இல்லை வாட்ஸ்அப் போடுங்க, நான் எடுக்கிறேன். நான் அதில் நான் கொடுத்து விடுறதா டாக்டர் அவருக்கு நம்பர்? கொடுத்துருங்க, நம்பரை கொடுத்துருங்க. நான் அவர் மெசேஜ் போட சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, நான் ஒரு நாளைக்கு புது நம்பர் கிட்டத்தட்ட 100 நம்பரோட கான்டாக்ட் பண்றேன். ஜெயரண்ணா, சரியா கஷ்டப்படுறீங்க. வணக்கம் வணக்கம். புது நம்பர்ல கூட குறைஞ்சது ஒரு 20 மெசேஜ் இருக்கும். அவ்வளோதையும் வாசிச்சு அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு வேலைக்கு வைக்கிறீங்க இல்ல, கஷ்டமா அது? ஐயோ, நான் அப்படி போன கொடுக்கல. அதில் தச்சா மாறி ஒரு மெசேஜ் போனாலும் நான் அதுக்கு உண்மை விளங்குது டாக்டர். ஆமா ஆமா ஆமா, அதான் பிரச்சனை. இல்லாட்டி நான் கொடுத்துருவேன், ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருவேன், தச்சேன் ஒரு மெசேஜ் மாறி அனுப்பி 2000 அனுப்பி. அது சரிக்கா, 100%. ஓகே, யார் கதைங்கண்ணா? என்ன பாபாஜி? வணக்கம் அர்ச்சுனா அண்ணா. வணக்கம் கௌசல்யா. நீங்கள் தான் எங்கட தமிழ் மக்களுக்கு இப்ப தெய்வங்களா இருக்கிறது. நான் பெரிய அரசியல் எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களோட இதெல்லாம் பார்க்குறேன் நான். அண்ணா அர்ச்சுனா அண்ணா, நீங்களும் கௌசல்யா தான் எங்களுக்கு தெய்வம். நீங்கள் தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் மன தைரியமா இருக்கணும். அதாவது அந்த யூகேல லண்டன்ல யாரையோ டாக்டர் உளர்றதான் அவரை பொத்தி கொண்டு இருக்க சொல்லுங்க. இந்த பாவாஜி இருக்கு உங்களுக்கு யூகே லண்டன்ல. நீங்க ஒன்றுக்கும் இருக்காங்க. உங்களைத்தான் நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் நம்பி இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு விடிவெளியல் ரெண்டும்.
நீங்கள் தான் எங்களை எல்லாரையும் வழி நடத்தணும். நன்றி, வணக்கம் அண்ணா. நன்றி நன்றி, தேங்க்யூ. மஞ்சு கதைங்கோவன். ஹலோ டாக்டர், உங்களுடைய அக்கா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். உங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீச்செல்லாம் பார்த்து கேட்குறோம் நாங்கள். கௌசல்யா தைரியமான பிள்ளை இருங்கோ, சந்தோஷமா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. டாக்டர், நீங்கள் சொன்ன சிங்கம் புலி கதை நல்லா இருந்துச்சு. சரியா கௌசல்யா, நீங்கள் புலி, அண்ணா இருக்கிறார், கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம் கடவுள், எங்களுக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே டாக்டர், சந்தோஷம், சந்தோஷமா இருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, கவனமாயிருங்க. முதலாவது உங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். சரியா, நாங்கள் அதுக்குத்தான் ப்ரே பண்ணுறோம். ஓகே, அடுத்தது நன்றி டாக்டர். தமிழ் பாக்ஸ் 100வது நாள் சந்தோஷமா கொண்டாடுங்க. நன்றி அக்கா, நன்றி. சரியா, இப்படி நீண்ட காலம் நீங்க தன்னோடும். உங்களுக்கு நான் வந்தா நிறைய லைக் போடுறேன், இப்ப எனக்கு டைம் இல்லை. ஆனா நீங்க அதோ கேட்கானாயிரம் தயவு செய்து ரோஸ் அடியாதேங்கோ, வேஸ்ட் காசு. அதுக்கு நாங்க வேணுமெண்டா ஊர்ல பிள்ளைகளுக்கு ஷூ வாங்கி கொடுக்கலாம் பள்ளிக்கு. நான் உங்களுக்கு ஹேட்ஸ் போடுறேன். ஓகே, அது என்னன்னா வேஸ்ட்டுங்க அந்த காசு. அதுல வந்து நாங்கள் இப்ப 3 ரூபாய்க்கு வாங்கினா எங்களுக்கு 1 ரூபா கூட வராது. நாங்கள் அந்த 3 ரூபாவை 3 தரம் சேர்த்தா ஒரு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கலாம். அது உண்மை. நான் உங்களுக்கு லைக் ஆனா ரோஸ் அடிக்காதேங்க தயவு செய்தாரும். ஹேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்தா எத்தனையோ மில்லியன் வந்தா நீங்கள் வந்து ஃபெஸ்டா இருப்பீங்க டிக்டாக்ல. அது ஓகே, அது செய்யுங்க. ஆனா அந்த காசுக்கு இது வாங்குற வேலை மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க. இல்ல நாங்க அதை நீ செய்ய இல்ல, நான் இதுதான் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு 100, 200, 300 நேரம் கிடைக்கிற நேரம் போட்டுக்கொண்டே இருப்பேன். நன்றி அக்கா. ஓகே, வாழ்த்துக்கள். என்ன இறக்கி விடுங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் திருமாறன், பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். கதைங்க அண்ணா. முதலாவது 100 நாள் வாழ்த்துக்கள் தமிழ் பாக்ஸுக்கு. நன்றி டாக்டரோட கதைங்க. டாக்டர், உங்களோட நான் தீவிர ஒரு ஆதாரவாளன். எனக்கு உங்களோட கதைக்கிறது நான் முதல் தடவை. சரியான சந்தோஷம். நான் முதல் டாக்டர். இவர் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு விருப்பம், ஆனா கதைக்க பயம். நீங்களே கதைங்க. எனக்கு வழக்கம் உங்களோட பணி இன்னும் தொடரணும். தங்கச்சி கௌசல்யாவும் நீங்களும் பாதுகாப்பு சம்பந்தமாக கவனமாக இருங்க. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எங்களுக்கு இந்த முன்னெல்லாம் இந்த பாராளுமன்றம்ன்றா என்னன்னே தெரியாது. இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பிறகு தான் இதுக்குள்ள என்ன நடக்குது என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் தமிழ் பாக்ஸ் அண்ணனோட தான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் சமீப காலமாக தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். இன்னும் உங்களோட பணிகளும் தமிழ் பாக்ஸ் அண்ணன் பணிகளும் தொடரணும். மற்றது மக்களோட மனம் நாங்கள் இன்னும் வெல்லுவோணும். இங்கே இருந்து எங்களோட சகோதரிகள் ஒரு புலத்தில் உள்ள எல்லா மக்களும் நாங்கள் அதை அவங்க சொல்லி கொடுப்போம். இப்படி இனி வர காலங்கள்லையும் நீங்கள் டாக்டருக்கு கை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். உங்களோட காட்சி சரியான சந்தோஷமா இருக்குது. கை காலெல்லாம் பதறது. சரியான சந்தோஷம். மற்ற கடைக்கு விடாம கொடுக்கணும். நான் வேலைக்கு போகணும். ஓகே, சந்தோஷம். நான் தங்கச்சி சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கதைங்க டாக்டரோட. வணக்கம். வணக்கம் டாக்டர். ஹலோ, லைன் கிளியர் இல்லையா டாக்டர்? இவர்தான் நெட்வொர்க் பிரச்சனை. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான் டாவின் கதைக்கிறேன். உங்களோட பணிகள் தொடரட்டும். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கபலமாக இருப்போம் டாக்டர். தேங்க்யூ அண்ணா. இவர் தான் நீங்க சொன்னீங்க முதல் போட்டி போட்ட ஒரு ஆள் முதல் தொடங்க இவர் தான் இவரா? ஓகே. உசாந்தன் கதைங்க. டாக்டர் வணக்கம். நான் பூனேரி பள்ளிக்கூடால இருந்து கதைக்கிறேன். ஓகே, வணக்கம். இந்த முறை பூனேரி வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருந்து நிப்பாட்டி இருக்கிறோம். அப்படியே தெரியும், நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பூனேரி, மன்னர், கல்முனை, 4 இடம். அது என்ன ரீசன்? அது வந்து டாக்டர் அது எடுக்க போறாங்களா வந்து அது வந்து சும்மா போட்ட மாதிரி நான் கேட்டேன். நான் அது வந்து இந்த பூனேரி இது எடுக்க போறாங்க, செய்ய இருக்கு தானே. பூனேரி பிரேசவை எடுக்க போறாங்க. அந்த அந்த இது வழக்கு வடக்கம் போல கிடக்கு. ஓகே உசாந்தன் கதைச்சாச்சா டாக்டர்?
நன்றி. நாங்கள் எங்களோட தொழிலாளிகளால் லைட் கட்டிருந்த ஒரு கோயிலுக்கு 100 வருஷம் கலந்து அந்த கோயிலுக்கு போட்டு தந்ததுக்கு நன்றி. உங்களோட உறவுகளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. சாரி டாக்டர், நான் நேற்று முழுக்க உங்களுக்கு போன் அடிச்சேன்னா நீங்க எடுக்கல. இவர் வந்து அந்த தங்களுடைய ஒரு காட்டுக்குள்ள உள்ள கோயிலுக்கு சோலார் லைட் போட்டு தர சொல்லி கேட்டவர். அப்ப நாங்க உடனே இன்றைக்கு 5 லைட் போட்டு கொடுத்த நாங்கள். அதான் சொல்றேன். அது உங்களுக்கு நேற்று நாங்க தொடர்பு இல்லாதபடியா சொல்றேன். ஓகே 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 அண்ணா சார். ஓகே ஓகே சரி, நான் கதைக்க விடுங்க. சரி, நாங்க நேர சந்திப்போம். ஓகே 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 அண்ணா. ஓகே அடுத்தது கயன் கதைங்க. கயன் கதைங்களேன். ஓன் தமிழ் பஸ் நான் கதைக்கிறேன். நான் பஸ் கோட்ல இருக்கிறேன், வலிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப கதைக்கே இல்லையா டாக்டர்? கதைங்க. ஓ கதைங்க நீங்க கதைங்க, நான் கேட்டு கொண்டு. அப்ப உங்களை ரக்குறேனா? ஓம் இறக்கி விடுங்க. ஓகே ஓகே புலியாண்டி அண்ணா கதைங்க. வணக்கம் டாக்டர் அர்ஜுனா. வணக்கம் வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? இருக்கேன், சுகமா இருக்கேன். நீங்கள்? சுகமா இருக்கு. தேங்க்யூ. நான் சுகமா இருக்கேன். உங்களோட சுகத்தை பற்றி தான் நாங்கள் எப்பவும் கரிசனா. ஆமாம் சரியா? அதோட நான் பண்டதிருப்பான்ன்றதை நல்ல ப்ரௌடா சொல்லுவேன். இன்றைக்கு நன்றி நன்றி. ஊர் மக்கள் கொண்டு போய் அவரை உள்ளக்க போட்டது. அவன் வெளியில வந்துடுவானா அது வேற விஷயம். ஆனா ஊர் மக்கள், ஒவ்வொரு ஊராக்களும் இப்படி செய்ய வேணும். ஒவ்வொரு ஊர் மக்களும் இப்படி அநியாயங்கள் நடக்க ஒன்றை சேர்ந்து இப்படியான அழிவல் செய்ய வேணும். ஓகே தம்பி, உடம்பு கவனம். நன்றி நன்றி நன்றி. கவனமா திரிய வேணும். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. மற்ற ஏத்துங்கோ தமிழ் பாக்ஸ். ஓகே, நான் கவனம், உடம்பு கவனம். தட்ஸ் ஆல். ஓகே நன்றி நன்றி அண்ணா. நன்றி, தேங்க்யூ. அகிலன் கதைங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உங்களுடைய இது என்ன, இந்த ஹாசனை விட்ட பேட்டி பார்த்தனா? இப்படி எல்லா அரசியல்வாதிகளையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டி எடுத்துருந்தா கனவேற்ற விஷயங்கள் எல்லாம் வழியால வரும். எல்லாம் வழியா பார்த்தான். 2வது இதுவும் பார்த்தான். நல்ல இது. ஆனா இந்த சில யூடியூபர் உங்களை பெருசா வெளியில ஒன்றும் சொல்ற இல்ல. அதை என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாம் பிசினஸ் தான். ஆனால் இந்த நேரத்துல சொல்லாம வேற என்ன தேவை சாதிக்க போயினு தெரியல. ஆனால் விஷயத்துல பார்த்தோன்னு உங்களை சீண்டி கொண்டாண்டு இருப்பினா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அரசியலை கொண்டு போங்க. அதான் எந்த ஒரு கருத்து. மற்றது கவனமா இருங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி. ஓகே நம்ம இல்லையாக்கள் ஏத்தேலாம இருக்கு. பாட்டி ஒருக்கா போட்டுட்டு இந்த கதை மக்கா கதைக்க போறீங்களா? டக்குன்னு வந்திருக்கிறீங்க. நான் கதைச்சிட்டேன். ஜெகன் எடுங்க, என்ன இறக்கிட்டு ஜெகன் எடுங்க. வாராரு இல்ல, அவருக்கு தான் கொடுத்தோன்னு நிக்கிறேன். நீ ஜெகன் மேல வாங்க. அவருக்கு தான் கொடுத்தோன்னு இருக்கிறேன்னு வாராரு இல்லை. என்ன தெரியா ஜெகன் ரிக்வெஸ்ட் ஒரு காமத்துங்க. நீங்க நான் வந்தேன் போறேன். என்ன நடக்குது? ஜெகன் ரிக்வெஸ்ட் வந்துட்டு தான். ஓகே, அவர் கதைக்க இல்ல. ஜெகன் கதைங்க. வணக்கம். ஓகே வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. என்னன்னா டாக்டர், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து கண்டிப்பா அதுல ஒன்று சில நீங்க என்ன பதில் சொல்றீங்க வரையா. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், நீங்க ஒரு யூடியூப் இருக்குல்ல, அப்ப எனக்கு இங்க வந்து சௌரமொழி ஃப்ரெண்ட் எல்லாம் கூடுதலா இங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சிங்களாக்கள். அவங்களுக்கு உங்களோட கூடுதல் இங்க உள்ளவங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அவங்களோட ரீதியா நான் உங்களோட இருக்கிறேன். இப்ப நீங்க சிங்களம் கலக்குறீங்களானே, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட வீடியோ போட முடியாதா?
இல்ல நான் ஒன்று ரெண்டு சிங்கள வீடியோஸும் போட்டிருக்கேன். இந்த சகலத்தையும் சிங்களத்துல போட கஷ்டம். என்னடா சிலதுகள் நான் எங்கண்ட ஆக்களுக்கு தெரியாதுன்றால தெரியப்படுத்துறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் சிங்கள யூடியூப் பண்ண எக்கச்சக்கமா இருக்குது. ஹிருவில இருந்து திறனில இருந்து எல்லாம் இருக்கு. பார்மல்ல என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷம் வழியால வந்திருக்கு. ஆனால் எங்கள்ட வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் இங்க முழுக்க பாராளுமன்றத்துல சிங்களத்துல கதைக்கிறபடியா அது தமிழ்ல போய் சேர்றையில இப்ப இந்த முக்கியமான அடிபாடுகளை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன் நான். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போறேன்னா நான் அது சிங்களத்துல இருக்கிறபடியே அவ பார்க்கலாம். அதில் மற்ற ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொன்ன டாக்டர், இப்ப உங்களை விமர்சனம் பண்ணி நான் மற்ற தளங்கள்ல வந்து விமர்சனம் பண்ற 4 ஆளுகளுக்கு நீங்க என்ன ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா இருக்க சொல்ல முடியும் பதில்? ஏன் ஜெகன் இல்ல உண்மையாவே இல்ல இல்ல நான் அதை சொல்றேன். ஜெகன் என்னண்டா கவலை என்னண்டா இல்ல நான் உண்மையாவே கவலை என்னண்டா இப்ப எனக்கு இவ யாருன்றே தெரியாது. எனக்கு உண்மையாவே ஃபர்ஸ்டாக இந்த யூடியூப்ன்றதே யூடியூப் அல்ல டிக்டாக்ன்றதே இந்த நான் நினைக்கிறேன் 2024 ஜூனுக்கு பிறகுதான் இப்படி ஒரு ஆப் இருக்கு. முந்தி ஜோதிச்சேன் நான் இந்த ஆப்பை நான் பாவிக்கக்கூடாது ஏனென்றால் இந்தியாவிலாம் தடை செய்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. இந்த 2004 பிறகுதான் எனக்கு சொன்னாடே உன்னை பற்றி டிக்டாக்ல போட்டிருக்காங்கன்ட்டு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்டாக போய் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த வன்னிமைந்தன் டிக்டாக்ன்றதை வந்து இந்த தளபதி சபைன்னு சொல்கிற ஒரு தம்பி ஒரு ஆள் சிங்கப்பூர்ல இருக்கிற என்னோட கிளிநொச்சியில் இருக்கிற வட்டக்கச்சிப்படியான ஒருத்தன் தான். அண்ணா அவங்கள பற்றி இப்படி அவன் ஃபேஸ்புக்கில் அண்ணா அவங்கள பற்றி இப்படி நல்லா தளத்தில் சொல்லினோம் ஒருக்க வர்றீங்க அப்படின்னு நான் என்னன்றா வாரண்டுக்க டிக்டாக் கொண்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கேன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டா வரலாமண்டு. அப்படி தான் ஃபர்ஸ்ட்டாக வன்னிமைந்தன்கிட்ட போனேன். அப்போ எனக்கு இவையோட பர்பஸ் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா பிறகுதான் இந்த எலெக்ஷன் முடியக்குள்ள தான் தெரியும் இவ தங்கண்ட பிளான்ல ஒரு கொஞ்சம் பேர்ல அதுக்குள்ள ரக்கி அதுக்குள்ள முக்கியமா லோஜிய காவியலரையும் அதுக்குள்ள ஒன்று ரக்கி அதுக்குள்ள பெரிய ஒரு கூத்தடிச்ச வேணா பிறகுதான் தெரியும் எனக்கு. கண்டிப்பா எனக்கு அது வரைக்கும் இந்த டிக்டாக் என்னன்னு தெரியாது. இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கதைக்கலாம்ல. நான் ஒரு அகாடமிக் ப்ரொஃபஷனலா எனக்கு தெரியும் ஜூம் இருக்குது அது இருக்குது இது இருக்காண்டு மீட் அப் இருக்கு அது இருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த இப்படி டிக்டாக்குள்ள இப்படி ஜாயின் பண்ணி கேட்கலாம் பிறகுதான் தெரியாது. ஆனால் இப்ப நேற்று கொஞ்ச நாளை பார்த்தேன் அவர் சொல்லிக்கொண்டு வன்னிமைந்தன் டிக்டாக் தளத்தால் உருவாக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா எம்பி என்றா இப்போ வன்னிமைந்தன் டிக்டாக் தளத்துல வந்து இன்னும் ஒரு ஆள் வந்தா. இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் எங்கள்ட உமாகரன் ராசையாவும் வன்னிமைந்தன் டிக்டாக் தளத்துக்கு வந்தவர் இருக்கா. நான் பேசி போட்டு போனா பிறகு அப்ப இப்ப அவர் மேல எம்பி ஆயிருக்கணும் அங்க வந்தா. எனக்கு அது சில கவலை என்னென்றால் அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் உங்களோட பின்புலம் அனுப்போம், நீங்க யோசிக்காங்க நீங்க போற. எனக்கு அவரை பற்றி உண்மையாவே ஒரு கோபம்ன்றதை விட ஒரு கவலை என்னென்றால் தான் தனக்கு ஒரு டிக்டாக் பிசினஸ் ஒன்று செய்திருக்கிறேன் அதை ஒன்று செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதே நான் ஒரு கள்ளன் நான் காசு வேண்டிட்டேன்னு ஏதோ 600 கோடியோ அம்மா அறிய எனக்கு இத்தனை சைவர் போட வர தெரியாது. மில்லியன் பில்லியன்கள் தெரியும். 600 கோடி நான் நினைக்கிறேன் 10 மில்லியன் என்றால் ஒரு கோடி. அப்ப 600 கோடி என்றால் அப்படித்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியான காசு நான் அடிச்சுட்டேன். இப்பவும் 67 லட்சம் லோன் பே பண்ணாதான் இருக்குது. இந்த காருக்கு எடுத்த லோன் 2017 எடுத்த லோன் இப்பவும் இருக்குது. அப்ப சும்மா 67 கோடி இருக்கிறவன் 67 லட்சம் லோனை வச்சு பே பண்ணாம இருக்க போறான். கண்டிப்பா அதான் நான் உங்கள்ட்ட சாரி டாக்டர் நீங்க எதுக்கு பதில் தெரியுங்க. நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். சிவச்சந்திரன் சிவஞான் சொல்லிக்கார் 60 கோடியா 600 கோடியா 6000 கோடி வரியா இவங்க ஆளாளுக்கு வரிய போட்டு மனசு வர மாட்டேன்னு சொன்ன போடுற போஸ்டர் தானே இது. என்னென்றால் 600 கோடிக்கு வந்து நான் ஏதோ டீல் அடிச்சதுண்டு. ஒரு 5 கோடி இருந்தால் முழு லோனும் கட்டி அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில ஒரு இதுவுமே வராம முழு லோனும் கட்டி 5 கோடி இருந்தால் 5 கோடி இல்லை ஒரு 50 லட்சம் இருந்தாலும் காணும். என்றால் என்ன 600 கோடி லஞ்சம் வேண்டி இருக்கிறேன்னா நான் அங்கேயே ஒரு நாட்டுல எம்பி ஆவாரத்துக்கு வளமையா எனக்கு தெரிய எங்கிட்ட எம்பி மேருக்கு வந்து ஓட் போடுறதுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க. அதாவது அரசாங்கம் தானே. அப்ப அரசாங்கத்துக்குள்ள இருந்து எதிர்கட்சிக்கு ஓட் போடுறதுக்கு 10 லட்சம் கொடுக்குறவங்க.
எனக்கு அது தெரியும். மேக்சிமம் 10, 20, 30 லட்சம் இப்போ சுமந்திரனுக்கு வந்து ஏதோ கூட சாரி கூட காசு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாத. ஆனால் இப்படி அந்த 600 கோடி எல்லாம் கொடுத்து ராமநாதன் அர்ச்சுனா ஒருத்தர் எம்பி ஆக மாட்டாங்க. அது விடிய காலமாக திடீர்னு முழிச்சு போட்டு அந்த என்ன சொல்கிறது இந்த பே கனவு கண்டு முழிச்சு போட்டு எழுதுகிற மாதிரி அந்த எழுதியிருக்கு. 600 கோடி வேண்டித்தான் நான் எம்பியாக வந்தேன். நான் அப்படி வேறு வன்னிமைந்தரம் ஏதோ குளறி இருக்கார். ஏதோ 60 கோடியோ ஏதோ உண்டு. சில நேரம் யோசிச்சு பார்க்குறேன் 60 கோடின்னா எத்தனை சைபர் போடுவோம் அந்த குலைக்கிற 4 கால் கடிக்காது விளங்க. மற்றபடி டாக்டர் தேங்க்ஸ் நீங்க எனக்கு சொன்னது. நான் உங்களை ஸ்வீட் அண்ட் சூட்டா தான் கேட்டேன். சரி ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்ற தங்க கௌசல்யாவுக்கும் அவர்கிட்டயும் ஒரு கேள்வி கேளுங்களேன். ரைட்டா. ஹலோ மியூட் பண்ணி பேரை சொல்லி கூப்பிட்டா தானே வருவா. தங்க கௌசல்யா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறேன். நீங்க நீங்க அயன் லேடி, வேற ஒன்றும் சொல்ற வைக்கல. உங்களுக்கு சமாளிச்சுட்டு போறீங்க. கண்டிப்பா டாக்டருக்கு ஆதரவா நிற்பீங்க. நாங்க உங்களுக்கு பின்னால் தளத்துல நிற்போம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஓப்பனா. ஜெயனன் இதுல கௌசல்யா கோவிக்கும். கௌசல்யா இப்ப கால் பண்ணி எனக்கு சரியா கவலைப்பட்ட இரவு இப்ப கால் பண்ணி என்னென்றால் தன்னை பழி வாங்குறேன்டா, பழி வாங்கட்டும் பிரச்சனை இல்லை, தன்னை குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இவர் சிவஞானம் பண்ணியிருக்கேன். நான் அவன்கிட்ட ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தேன்னா நான் அப்படி ஒன்றே காணல. கௌசல்யா போய் பாருங்கோ, ஏதோ பழி வாங்கி கொண்டிருக்காரு. இப்போ நானேவா பேசினா நாங்கள் ஒரு பொது தளம் ஒன்றுக்கு வந்துட்டு அரசியல் ஒன்று வந்த பிறகு எங்களோட பர்சனல் ஆக்களுக்கு அவருக்கு நோது இவருக்கு நோதுன்னு நாங்கள் கவலைப்படுகிறாரு. நான் அது கௌசல்யாவுக்கு இப்போ நான் பேசி போட்டு தான் வச்சு நான் போனேன். ஏனென்றால் நாங்கள் சனத்துக்கண்டு சாகிறதுக்கண்டு டிசைட் பண்ணி வந்துட்டேன். அது நான் இன்றைக்கும் நான் 1-2 பேருக்கு பேசி நான் என் சொந்தக்காரருக்கு நான் சாகுறேன்னு முடிவெடுத்து ஒரு காலை தூக்கி வலது காலை வச்சா பிறகு செத்துட்டு சாகாமல் திருப்பி வந்தால் பாருங்கோ. அதை விட்டு போட்டு நான் ரகுவனாக்கும் பேசியிருக்கிறேன். ரகுராமனாக்கும் இந்த தளத்துக்கு வரையில் கண்ணா இதில் கேட்டுக்கொண்டு தெரியாது. செத்துட்டானு கேள்விப்பட்டா தம்பி செத்துட்டானு சொல்லி சரி நல்ல விஷயத்துக்கு தான் செத்துட்டானு நச்சு கொண்டு படத்தை தூக்கி சுவரில் கொழுவி போட்டு வேலையை பாருங்கடாப்பா. சும்மா விசரணர் மாதிரி நான் கால் பண்ணி அதை செய்யாத பயமாக இருக்குன்னு சொல்லாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 2024 ஆகஸ்ட் மாதம் அப்படி மன்னரில் பிடிபட்டு வவுனியா ஜெயிலில் போயிருக்கேன். மூத்தண்ணா வந்தவர் என்னை பார்க்க வந்து எந்த கோலத்தை கண்டுட்டு நான் 5 நாள் சாப்பிடையில் ஒரே ஒரு மிக்சர் பேக்கெட் தான் கையில் இருந்தது. வவுனியா ஜெயிலில் இருக்கேயா ஒரே ஒரு மிக்சர் பேக்கெட் 5 நாள் ஃபுல்லாக சாப்பிடையில், குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கல, தண்ணி போத்தலும் இருக்கல. அப்போ தண்ணியும் இல்லை. அப்போ நான் சரியாக இதாக போயிட்டேன். அப்போ என்னை பார்த்துட்டு அப்போ நான் கத்தி அளவழிக்கிறேன். நான் பேசி வெளியே போண்டு பார்க்க வந்து ஒரு 10 நிமிஷம் தானே 5 நிமிஷம் தானே நான் பேசி வெளியே போ, நீ திருப்பி இந்த பக்கம் வரவேணா வந்தீங்கன்னா இதுக்குள்ள கௌசல்யாவுக்கு எப்படி பேசணும் அதே மாதிரியே இந்த கண்ணாடியெல்லாம் பிச்சு கொண்டு கையாங்கால வரும் வெளியே போ. நான் இங்கே கஷ்டப்பட்டு ஏதோ கடவுளேன்னு இழுத்து கொண்டிருக்கேன், நீ வந்திருந்து அழுது கொண்டிருக்கிறேன். அண்ணா பேச திறத்தினான் அண்ணன் மாதிரி சொல்லியிருக்கிறேன். செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டா செத்து போட்டான் தம்பி அப்பா மாதிரி செத்து போயிட்டான்னு நினச்சி கொண்டு படத்தை கொழுவுங்கோ, அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் குளற வேண்டாமன்ட்டு கௌசல்யாவுக்கு முன்னைக்கு அதான் பேசினான். என்றால் கௌசல்யாண்டை கவலைப்பட்டு முஸ்லீம்ஸோட நீங்கள் இப்படி நேருக்கு நேராக கதிராக சொல்கிறீங்க, இல்லை இப்போ அவை எங்களை பாதிக்கிற மாதிரி ஏதாவது செய்து அங்கே இங்கே வெட்டி கொத்தி என்ன செய்கிறேன். வெட்டுறதண்டா 1 to 1 வெட்டினா நான் வெட்ட வேண்ட மாட்டேன். அது 100% ஷுவர். எனக்கு இது 5-10 காடையல்கள் வந்து வெட்டினா ஒன்றும் செய்யலாது. இல்லை நாங்கள் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாங்கள் மற்றாக்கள் அப்படி இல்லை தானே என்ன. அதால் எனக்கு அது பயம் இல்லை. கௌசல்யாட்ட சொன்னால் நீ பயப்படாமல் இருந்தால் மன்னாரை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். மன்னாரில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து கூட அந்த தமிழாக்களை பழி வாங்குறது அது இது இந்த அந்த கூ அடிக்கிற கத்துறது ஒருத்தருக்கும் நேரம் என்னோட கதைக்கிறது துணைவில்லை. ஆனால் சும்மா அங்கே இங்கே போய்க்குள்ள குளறது கும்பிட்றதுக்கு நான் இந்த ஃபேஸ்புக்லேயே கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 1700 பேரை பிளாக் பண்ணியிருப்பேன். ஆனால் 1,04,000 இருக்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அப்படி 1,04,070 நிற்குது. பிளாக் பண்ண க்ரியேட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. நான் அத்தனைக்கும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் குழந்தை பிள்ளையில் கல்யாணம் கட்டாயம் கொண்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு 2 பொம்பளை எழுவரை வந்து குமரி இருக்கணும். அவைக்கு 2 வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். எனக்கு என்னென்றால் அது சரியான கவலை என்னென்றால் இப்போ கௌசல்யாவுக்கும் இப்போ பேசி போட்டு தான் இருக்கிறேன். என்னோட பேஜ் வேண்டி கொண்டு தான் இருக்கு. நாங்கள் பொது வழி என்று வந்த பிறகு அதுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. அண்ணா பற்றி எழுதினோமா, அக்கா பற்றி எழுதினோமா, தங்கச்சியை பற்றி எழுதினோமா, பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி எழுதினோமான்னு நாங்கள் ஒரே பண்ணக்கூடாது. ஆனால் இவங்கள்ட்ட கேவலமான வேலையே எங்களை வெள்ளையிலாண்டவன நான் சைக்கிள் கட்சியும் மான் கட்சியும் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. நாங்கள் அதாவது நான் கேட்கல ஒருத்தருடையும் வாங்கொண்டு
எங்கள்கிட்ட வாரன்னு சொன்ன கண்டஸ்டன்ட்ட போய் 50,000 70,000 காசை நீட்டியிருக்காங்க. போகாதெங்கோ காசு ஆரம்பன் அந்த நிலைமைக்கு இருக்குது இப்போ சைக்கிளுக்கும் மானுக்கும். நான் இங்க டாக்டர் எல்லாரையும் போஸ்ட் கூடாம எழுத வேண்டாம்னு மறைஞ்சு வச்சுக்கிறேன். அப்படி கூடாம எழுத வலிக்கிட்டா அப்புறம் அவியல் எழுத மாட்டேன் கூடாம அவ்வளோத்துக்கு. இல்லை நாங்கள் அப்படி இனத்துவசம் செய்யக்கூடாது. உண்மையாகவே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம் மன்னன். ஆனால் சில விஷயம் பார்க்கணும். என்ன ஒரு 9 வயசு பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளையே 52 வயசு ஆள் ஒரு ஆளுக்கு கல்யாணம் கட்டி விட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையா நடந்ததா அப்படி? எத்தனை நடந்திருக்கீங்க? ஹாதிர் திருமணம் எத்தனை நடந்திருக்கீங்க? அப்ப அதை உலக பெண்கள் தினத்துல கதைக்காம எதை கதைக்கணும்னு சொல்லுங்க. இன்று வரைக்கும் நான் அந்த ஸ்பீச் வாரத்துக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு பின்னரம் 15 நிமிஷம் தான் ஒதுக்கி இருந்தது. இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஒதுக்க சொல்லி நான் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டுக்கொண்டு கேட்கலையே. அங்கே சொன்ன விஷயம் முஸ்லீம்ஸ் இதை கேட்கிறேன் டாக்டர் கதைக்கிறீங்களா, நீங்கள் கதைச்சா ஒதுக்கலாமன். சரி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தானே விஷயத்தை சொல்லுங்கோண்டு தான் நான் அதை பற்றி கதைச்சினேன். என்றால் அது சம்மந்தமாக கதைக்க சொல்லி கேட்டதே முஸ்லீம் பொம்பளையில் தானே, இப்போ பொம்பளையில் தானே. கொஞ்சம் படித்த சனம் ஜோசிக்கும் ஒரு 9 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளையை கொண்டு ஒரு 42 வயது ஆம்பளைக்கு கல்யாணம் கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு அனுப்பினா அப்படி இருக்கும் டாக்டர். அதில் எனக்கு ஒரு டவுட் உண்டு. இந்த நீங்கள் பார்லிமெண்ட்ல கதைக்குள்ள நிறைய முஸ்லீம்ஸ் எம்பி மாதிரி இருந்தவங்க தானே, ஒருத்தரம் வாய் துறக்கல. அதைத்தான் நான் நேர சொல்றேன். அதுலயே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து அவர் ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி கதைச்சிருக்கலாம். அதுல அவங்கள எதிர்கட்சியில ஒரு ஆள் சொன்னவர் என்னென்றால் நீங்கள் அந்த சட்டத்தை படிச்சு போட்டு வந்த கதை இங்க உண்டு. அவர் சிங்களத்துல சொன்னவர், உண்மையா தமிழ்ல சொல்லிருக்கணும். அவர் சிங்களத்துல சொன்னவர் உண்மையில இல்ல அவர் சிங்களத்துல சொன்னவர் சட்டத்தின் படி. இப்ப இலங்கை இப்ப நீங்கள் யூகேல இருக்கிறீங்க. யூகேல தமிழாக்களுக்கு வேற சட்டம் இருக்கா? இல்ல எல்லாருக்கும் ஒன்றுதான். எல்லாருக்கும் ஒரு சட்டம். நீங்கள் தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், நீங்கள் அராபியா இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், உர்திஷா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அது மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சட்டத்துக்குள்ள தான் வாழணும். அந்த சட்டம் ஒரு இனத்தை ஒடுக்குதுண்டா அது வேற பிரச்சனை. ஒரு இனத்துக்கு எதிரான சட்டம் இப்போ பிடிஏ ஒன்று இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அது பாவிக்கிறது தமிழர்களுக்கு எதிரானது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு சிங்கள ஒரு ஆம்பளை பிடிஏ அரெஸ்ட் பண்ணப்பட்டால் எங்களுக்கு சந்தோஷம். ரைட், பிடிஏ சிங்களத்துக்கும் அப்ளை பண்ணதோடு பேசாமல் இருக்கலாம் நாங்கள். ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்ன்றது தமிழாக்களுக்கு மட்டுமே பாவிக்கிற சட்டம். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் இப்போ இந்த கல்யாண சட்டம், மேரேஜ் என்ற சட்டம்ன்றது இலங்கையில் 18 இப்போ உங்களுக்கு தெரியும் கன்சென்ட் ஃபார் செக்ஸ், அதாவது உடலுறவு கொள்ளுறக்குரிய அனுமதியை வழங்குறதுக்குரிய வயது 16. ஆனால் கன்சென்ட் ஃபார் மேரேஜ்ன்றது 18 வயசு. அது எங்களுக்கு படிப்பிக்கையே மெடிசனில் சொல்லியிருக்காங்க. அது இவ்வளவு ஒரு கேவலமான சட்டம். எங்கள்ட இதில் உண்மையாக என்னென்றால் 18 வயசில் தான், உங்களுக்கு ஃபாரின்ல எடுத்து பார்த்தா 18 வயசில் தான் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் மரி பண்ணலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். சரி 16 அந்த வயசை குறைச்சி கொள்ளுமா பிரச்சனை இல்லை. கன்சென்ட் ஃபார் மேரேஜும் 16, கன்சென்ட் ஃபார் செக்ஸும் 16. ஓலெவல் பிள்ளை மேரேஜ் பண்ணலாம், மரி பண்ணலாம். இது 9 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளையை கொண்டு 52 வயசு ஒரு ஆள் கல்யாணம் கட்டி வச்சுட்டு அப்படி இருக்கும். நான் சொன்னதான் அந்த சட்டத்தை இல்லாமல் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதை நான் ஒரு மதத்தையுமோ ஒன்றையுமே நிந்திக்கல. அது மதத்தின்படி கட்டலாமன்றது போங்க. நான் சில விஷயம் ஓப்பனாக கேட்கலாம் என்றால் அவையோட மதத்தின்படி ஒரு ஆளை சட்டப்படி கல்யாணம் கட்டலாம், 9 பேரை ஹாதிர் முறைப்படி திருமணம் செய்யலாம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது பிள்ளை. அது ஏனென்றால் இலங்கையில் ஒரு பிள்ளை பிறந்தா பிறகு அந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. அதில் ஃபார்மில் இருக்குது தெளிவாக, உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் சட்டப்படி திருமணமானவர்களா? ஆம். அப்படியாயின் திருமண சான்றிதழை சமர்ப்பித்திருக்கீங்களா? ஆம். இது ஒருத்தன் 9 பேரை கல்யாணம் கட்டு 9 பேரை கொண்டே வீட்டை வச்சு கொண்டு 8 பேருக்கும் காதில் மறுமணம், ஒரு ஆளுக்கு மட்டும் இலங்கை சட்டப்படி மறுமணம் பண்ணால் அது இலங்கையில் வேறு இங்கே வேணும்னா தண்ணிக்கல கடலுக்கு குதிச்சு வச்சுக்கணும் இந்த கூத்தடிக்கலாம். இல்லை சிங்களீஸ் முழு பேரும் எனக்கு சார்பாக தான் கமெண்ட் பண்ணிக்காங்க. நான் கதைச்ச கதை ஹிரு தெரணை எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த நாளையும் கதைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். சகல சிங்கள மக்களும் அதுக்கு உண்டாக தான் நிற்கிறோம். ஏனென்றால் ஒரு பொம்பளை தான் கல்யாணம் கட்டலாமா இல்லையாண்டக்கூடிய விருது வரைக்கும் தான் கல்யாணம் கட்டலாம். 18 வயசுலாம் கல்யாணம் கட்டலாம். ஒரு 2 முஸ்லீமாக குமரி இருக்கிறோம், முஸ்லீம் லோயர்ஸ், அவைக்கு தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன்னு இப்போ கொஞ்சம் இதில் அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். டாக்டர், இதுக்கு முதலும் இது சம்பந்தமாக பேரினவாத அரசாங்கத்தில் இருக்கக்குள்ள நினைக்கிறேன் மைத்திரியில் அரசாங்கத்தில் கூட இந்த சட்டத்தை மாற்றணும்னு சொல்லி
நான் ஒரு பௌத்த தேரர் ஞானசார தேரர் நினைக்கிறேன். இது சம்பந்தமாக கதைச்சிருந்த டைமில் கூட அந்த சமூகம் வந்து மௌனம்தான் காத்தவங்களை ஒழிய இப்படி எதுவித எதிர் வினைகளை மாற்றவில்லை இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருந்தது. அவங்கள அது பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொண்டு தான் அவங்க மௌனம் காத்தவங்கன்னு நான் நினைக்கிறேன். இது அவங்களோட கதை என்னடா அண்ணன், அவையோட சட்டத்துல இருக்கு, நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னண்டா அவையோட சட்டத்துல இருக்கு. இப்போ ஒரு எங்கள்ட பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், எங்கள்ட பொம்பளை பிள்ளைய கொண்டு சைன் பண்றதுக்கு பிள்ளை சைன் பண்ண தேவையில்லை. 18 வயசுல பிள்ளை வாய மூடி கொண்டிருக்கலாம், அப்பா சைன் பண்ணா சரி. அப்படி என்றா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வறுமை, பக்கத்து வீட்டில் ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் எங்கள்ட வீட்டு 8 வயசு பிள்ளைய கேட்கிறாருண்டா தேப்பன் வறுமையில கொண்டே பிள்ளைய விற்கலாம். தேப்பன் சைன் பண்ணி கொடுத்தா சரி, அவ்வளவுதான். பிள்ளை வாய கதைக்கவே தேவையில்லை. எப்படி இருக்கு சட்டம்? பிள்ளைக்கு என்ன நடக்கண்டே தெரியாது, நாளைக்கு விடிய ஸ்கூலுக்கு போகலாம்னு நினைச்சு கொண்டு பிள்ளை இரவு நித்திரைக்கு போகும். எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இது வந்து கம்போடியா கலாச்சாரம் மாதிரி. கம்போடியாவில் கலாச்சாரம் இல்ல அது பிள்ளையண்டா பிள்ளைதான். அது யார் அது யாருண்டாலும் பிள்ளையண்டா பிள்ளைதான். நான் சொன்னதான் அந்த வயசை 18 ஆகுங்கோண்டு நீங்க வில்லுங்கடாப்பா, விற்காம விடுங்கோ, பிசினஸ் செய்யுங்கோ, அது உங்களோட பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வயசை 18 ஆகுங்கோ. அப்ப 18 வயசு பிள்ளைக்கு தெரியும் தான் செய்யறது சரியா பிள்ளையாண்டு. ஜோதிச்சு எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, எங்களுக்கும் 10-11 வயசுல ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை கொண்டு நான் இப்போ இந்த வயசு மகனுக்கு 11 வயசு, நான் ஒரு 55 வயசு கிளவிக்கு கல்யாணம் கட்டி வச்சு விட்டு அப்படி இருக்கும். நாளைக்கு அவன் விடிய காலம் எழுப்பி பிள்ளை என்ன எனக்கு என்ன போதை எப்படி பாப்பான்னு ചോദിச்சு பாருங்க. இது இந்த அறிவியல் கட்ட சமூகத்துக்கு ஏன் விளங்கல? 2 லோயஸ் வந்து காய்ச்சி கொண்டிருக்கணும் சரியண்டு. 2 பொம்பளை லோயஸ். இது எப்படியும் 9 வயசு உமாக்கு தான் பிறந்திருக்கும். அது 100% ஷுவர். தெளிவாக அடிச்சிருக்கேன், வீடியோ தெளிவாக அடிச்சிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டில் FR இல்லை, கௌசல்யா அடிச்சு சொல்லி FR போடுவினோண்டு. FR இல்லை, டபுள் FR போட்டால் பரவாயில்லை, எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் அது ஒரு சைல்டு அபியூசன். எங்கண்ட வயசு பிள்ளைகளுக்கு அடிக்கலான்றது யூரோப்புன்ற சட்டம். நீங்கள் யூரோப்லான்னு இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு அடித்து வலி தூக்கி அறிக்கலுமா வழியால்? இயலாது. அடிக்கவே இயலாதுன்ற நாட்டு சட்டம்ன்றது அங்கே. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பொம்பளைய பாலியல் ரீதியாக துன்புறுத்த வேண்டாமாட்டா, அவ்வளோதான். நீங்கள் பள்ளிக்கூடம் அனுப்பாட்டி அது உங்களோட பிரச்சனை, நீங்கள் அடிக்கிறீங்கன்றது அது வேறு பிரச்சனை. நாங்கள் சொல்கிறோம் ஒரு பொம்பளைய காசுக்கு விற்க வேண்டாமாட்டா, அவ்வளோதான். முழு சிங்களிசம் வந்து கோமெண்ட் பண்ணிக்காங்களா, அது சரியான்னு சொல்லி. நான் இதுவரை ஆளும் கதைச்சல சரியான விஷயம் அது மட்டும்தான் கூட கோமெண்ட் பண்ணிக்காங்க. டாக்டர் சரியான கோபத்துல நிக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. என்ன சங்கரம்? இல்ல 1-2 கிட்டத்தட்ட 1000 இந்தியன் பிளாக் லிஸ்ட் வந்து 1000 பொருங்க வாரம் பார்த்து சொல்றேன். அப்படி இல்லை வாரம் 1710 பேரை பிளாக் பண்ணியிருக்கேன். 1710 கொமெண்ட். அப்பளவும் பட்ட தூசணத்துல என்ன இவங்கள்ட இன்றைய நாள் ஒரு ஒரு என்ன சொல்றோம், நோன்பு நாள். பட்ட தூசணத்துல கோமெண்ட் பண்ணிக்காங்க. இன்றைய வரைக்கும் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட தமிழ் படியல் போய் ஒரு முஸ்லீம் மெம்பி இந்த ஃபேஸ்புக்ல தூசணத்துல கோமெண்ட் பண்ணது. எங்கள்கிட்ட தமிழ் படியல் ஒரு முஸ்லீம் மெம்பின் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிசார்ஜ் பதியுதீன் அல்லது வந்து சலீம் எம்பி இந்த ஃபேஸ்புக்கில் போய் தூசணத்தில் கமெண்ட் பண்ணது நிச்சயமா செய்ய மாட்டாங்க. என்னடா தமிழர் அண்ணன், நாம எங்கட வேலையை பார்த்துட்டு இருப்போம். எந்த ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணிக்க அவைக்கு விளங்கணும். அதில் ஒரு பிளாக்ன்ற ஆப்ஷன் இருக்குண்டு. இன்றைக்கு மட்டும் இப்போ 1713 பிளாக்கிங் உங்களோட கழிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. இல்லை அது என்னென்றால் இப்போ நான் எனக்கு விருப்பமானதை கதைக்கல. எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பள்ளியின் தலைவர்மார் கூட சொல்லியிருக்கணும், இப்போ அப்பன் இது இப்படி சின்ன வயசில் கல்யாணம் கட்டுறது பிள்ளைன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சட்டத்தின்படி சில ஏழ்மையான அம்மாமார் வந்து அப்பாமார் வந்து கட்டி கொடுங்கொண்டு கேட்கல. நாங்கள் ஒரு ஹாதியாக இருந்து எங்களால் ஒன்றும் செய்யலாது, தலையாட்டுறதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் நாங்கள் அண்டையான் நாளை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, நாங்களும் பிள்ளைகளோடு தான் இரவு கட்டி பிடிச்சி ஒன்று படுக்கிறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட முஸ்லீம் தலைவர் சொல்லி கவலையாக இருக்குது. எப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைக்கு அன்றைய இப்போ நாளைக்கு விடிய ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் இன்றைக்கு அப்பா எங்கேயோ கொண்டே விட்டுட்டார், எங்கேயோ விட்டு ஏதோ ஒன்று நடந்தது பள்ளியில். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அங்கிள் ஒரு ஆளை என்ன கூட்டிகிட்டு போகிறார். விடிய எழும்பேக்கு எப்படி இருக்கும்? தெரியாத புதிராக இருக்கும். நாங்கள் டாபிக்கை மாற்றுவோம், அதை விடுவோங்க. ஓகே, கோவத்தில் நிற்கிறாரு டாக்டர். ஓகே, அசோக் கதைக்க போறீங்களா?
கதைக்கணும் டாக்டர் காய்ச்சல் கொஞ்சம் வெயிட் பண்ணி கதைங்க டக்கண்டு சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. நான் வந்து என் பேர் வந்து அசோக். இதுக்கு முதல்ல ஒரு தடவை வந்து தமிழ் புக்ஸோட காய்ச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து எஸ்கே ஃப்ளோக்கு சம்மந்தமாக அந்த பார்லிமெண்ட்டில் காய்ச்ச விஷயம் ஓகே வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ பவர் இருக்கிறன்ற விஷயத்த வந்து அவர் அரெஸ்ட் ஆகின அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்கள் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அரெஸ்ட். சாவித்திரி போல்ராஜ்ட்டு நேரடியாக பர்சனலாகவே அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தேன். என்றால் ஒரு பொம்பளை இந்த வீட்டில் போய் வீடியோ உள்ளுக்குள்ளே போய் இன்னும் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யா ராய். இப்போ நான் ஐஸ்வர்யா ராய் இல்லை, என்னை விட வடிவான எத்தனையோ ஆம்பளைகள் இருக்கிறாங்களா. இப்போ இன்னொரு ஆள் எந்த அம்மாட்ட போய் உங்கள்கிட்ட மகன் ஐஸ்வர்யா ராய் கேட்க வலிக்கும் மன்னன். எத்தனை ஸ்கூல் பிள்ளைகள் பார்ப்பாங்கன்னு ஜோதிச்சு பாருங்க அந்த வீடியோவை. அதான் உங்களை பற்றி சொல்லிக்கணும் போகிறோம்னா நிறைய சொல்லிக்கணும் போகலாம் இல்லைன்னு இல்லை. பட் எனக்கும் சில கேள்விகள் இருக்குது தனிப்பட்ட ரீதியாக. ஓகே இதில் நிற்கிறேன் நான் கேட்குறது கேட்கலாம். என்ன நிப்பாட்டுங்க நான் கேட்குறது பிள்ளையாண்டா டாக்டர் ஓமண்டா பதில் சொல்லுவார். நான் ஆளை ரக்கங்கோன்னு சொல்லும் வரைக்கும் ரக்க வேண்டாம். என்ன வேணா கேட்கலாம். ஓகே உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி என்ன பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நீங்கள்? நான் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்களாக 27,000 ஓட் விழுந்தது அப்போ யாழ்ப்பாணத்தில். ஓகே இது அதாவது இந்த டிக்டாக் தளத்தினூடாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததுன்ற ஏதாவது ஒரு 100க்கு ஏதாவது ஒரு சதவீதப்படுத்தலுமா உங்களால்? சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம் என்னென்றால், யாழ்ப்பாணத்தில் ஓட் விழுந்த கிட்டத்தட்ட ஒரு 90% ஆக்களுக்கு டிக்டாக் கண்டால் என்னென்னு தெரியாது. அது உண்மையோ? 100க்கு 100. ஏனென்றால் நான் எனக்கு ஓட் போட்ட எத்தனையோ 1000 பேர் வந்து சந்தேகில் இருக்கிறார்கள். மற்றது கஷ்டப்பட்ட சினமன்னன் சரிதானே, வீட்டில் ஃபோனே இல்லை, அவள் தான் ஓட் போட்டது முக்கியமாக. ஏனென்றால் அந்த வெளிநாட்டுக்காரர் கோல் பண்ணி சொன்னதால், வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் சேனமும் கோல் பண்ணி ஓட் போடுன்னு சொன்னதால் நான் கிட்டதில் மண்டதீவுக்கு ஒரு வீட்டுக்கு போனான். அந்த வீட்டில் டிவியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் இந்த 80-90களில் இடம்பெயர்ல இருந்த அதே ஸ்டைல் வீடு. ஒரு அம்மா அவரால் வந்து சொன்னா, பிள்ளை வெளிநாட்டில் பிள்ளையோட தான் போய் கதைக்கிறது, சந்தியில் இருக்கிற கம்யூனிகேஷனில் பிள்ளை நெடுக எடுக்கைகளையும் எனக்கு தெரியும் தனக்கு அர்ஜுனாவுக்கு ஓட் போட சொல்லித்தான் பிள்ளை சொல்ல போகுது. அதில் தான் போய் கோலை ஆன்சர் பண்ணுறேன். அதுதான் உண்மை. சரி, ஓகே, நல்லது. உங்களோட கருத்துக்கும் நான் 100க்கு 200% செலவானுங்கிறேன். ஓகே, உங்களுக்கும் கொஞ்சம் டிக்டாக் தளத்தில் கொஞ்சம் அந்த உந்து சக்தியாக இருந்தது அந்த ஐயாண்ட தளம் என்ன தமிழ் புக். எக்ஸாக்ட்லி நான் உண்மையாகவே செய்த உதவியில மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில மறக்க மாட்டேன் என்றால் அவை செய்த உதவி நல்ல மன்னன். ஆனால் உண்டு எங்கள்கிட்ட அப்பா அடிக்கடி சொல்லுவார், யாருக்கா உதவி செய்தா சொல்லி காட்டாது என்று. நான் தமிழ் புக் தான் டக்குன்னு சொல்லணும்னு பார்த்தா நீங்கள் உந்தி வந்துட்டீங்க முன்னுக்கு. டாக்டர் சொன்னவர் இல்லை, தான் சொல்ல மட்டும் உங்களை ரக்க கூடாது, அதெல்லாம் நாங்கள் கதைக்க மாட்டோம். இல்லை, நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல டாக்டர். நான் அவர் முந்தினபடியா இல்லை எனக்கு வந்து வெண்ணிமைந்தனில் இருக்கிற அவர் என்ன பேர் வெண்ணிமைந்தனுக்கோ இல்லை அதில் நிற்கிற யாரோடையோ யாரையுமே ஈவன் ஜெகனன்னாவே தனிப்பட்ட ரீதியாக எனக்கு தெரியாது. ஒரு கோர்ஸுக்காக தான் ஒன்று நினைஞ்சிருக்கிறோம். என்னென்றால் 2009ஆம் ஆண்டு தலைவர் இல்லாமல் போன பிறகு இப்போ 2025 கால் பதிச்சு வச்சிருக்கிற மன்னன் எங்களுக்கு எதிர்காலம் எங்கே போகிறேன்றே தெரியாது. அந்த நேரத்தில் நான் ஏதாவது உங்கள் சார்பாக கதைப்பேன் ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் என்ன கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா, அதான் உண்மை. ஆனால் நான் வாழ்க்கையில் ஒருத்தருக்குமே துரோகம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய பிளட்ல இருந்து வந்தது, அவ்வளோதான். ஓகே, அவற்றை ஆக்களும் இதில் நிப்பினோம்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, என்னன்னு சொன்னா இது வந்து டாக்டரை வச்சு எங்களுக்கு கணக்கு அலுவல் இருக்குது. அதனால எல்லா சும்மா சில விஷயங்களுக்கு டாக்டர் வந்து துணிஞ்சு இல்ல டாக்டர் நீங்கள் துணிஞ்சு பதில் சொல்லுவீங்க. ஆனா அதால பாதிக்கப்படுறது அதால எனக்கு பிரச்சனைகள் வரும். சில விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்றது நல்லது டாக்டர். நீங்க துணிஞ்சு எல்லாத்தையும் சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க, யாருக்கும் பயம் இல்லை. ஆனா இல்ல இதுல தங்க கௌசல்யாக்கா இருந்தவா அவ ரங்கி போயிட்டா எனக்கு விளங்கிட்டு ஓகே அது போயினா தெரியுமா. நான் என்னன்னு சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்க டாக்டர். என்னன்னு சொன்னா நான் ஒரே ஒரு இது சொல்றேன். நீங்கள் என்னன்னு அதை என்னன்னு சொன்னா இப்ப முஸ்லீம் அவேண்ட கலாச்சாரத்துல கணக்க பிரச்சனை இருக்கு. அவன் கலாச்சாரத்து உள்ளுக்கு நாங்கள் போக வேண்டிய எங்கிட்ட தனிப்பட்ட இது தேவையில்லை. ஆனால் பாருங்க, முஸ்லீம் எம்பிமாரே உங்களை சொல்லி கேட்கப்படின மண் இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும்.
ஏனென்றால் அவர்கள் வந்து அங்கே அந்த பிரச்சனையை தாங்கள் ஏற்க மறுத்து கொண்டு உங்களே அந்த பிரச்சனைக்கு உள்ளாங்கினம். அப்ப அப்படியான இதுகளுக்கு டாக்டர் இல்ல எனக்கு நான் கதைக்கிறதுக்கு முன்னே ஃபைசர் முஸ்தபான்னு சொல்லி ஒரு லோயர் ஃபேமஸ் லோயர் சாரி அவன் முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியில ஃபேமஸ் லோயர் அவர் கதைச்சவர். அவர் இங்கிலீஷ்ல சொன்னதான் நான் தமிழ்ல சொன்னானொழிய நான் ஒன்றும் புதுசா சொல்லல. அதான் டாக்டர் என்னன்னு சொன்னா அவர்கள் தாங்கள் துணிந்து ஒரு பார்லிமெண்ட்ல கதைக்காத விஷயத்த உங்களை வச்சு தாங்கள் விஷயத்தை சாதிக்கணுமென்று என்ன கேட்க நீங்கள் போய் அதுக்கு ஏன் மாட்ட வேணுமென்று என்னன்னு சொன்னா நீங்க அதுக்கு போய் அதுக்கு உங்களை வச்சு எங்கென்ற மக்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு கணக்கு விஷயம் இருக்குது. அதனால நாங்கள் வந்து உங்களை இழக்க விரும்பல. அதனால தான் நான் சொல்றேன் இப்படியான விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் விலகி போறது தட்டி கழிக்கிறது நல்லது என்றுதான் என்னுடைய தூர நோக்க சிந்தனை. கட்டாயம் இவரோட கேள்வி கேட்பான். நீங்க கேட்கறதா கேளுங்க. சரி டாக்டர், நான் என்னடா நான் நினைச்சேன் எனக்கு தானே கிளிக்க போறாருன்னு நல்ல வேற மாதிரி அப்படி இல்லை. என்னடா உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு தந்தவர் திடீரென்று உங்களுக்கு எதிராக மாறினதுக்கு என்ன காரணம்? இதே கேள்வி இவரை என்னோட கதைக்க விடுங்க. என்னடா சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேணும். எனக்கு விளங்காத விஷயம் இல்லை. ஆனா இந்த தேர்தல் அசோகண்ணா எனக்கு நான் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நான் சொன்னதா என்னென்றால் எனக்கு அவரோட எந்த கோபமும் இல்லை. எனக்கு அவரை யாருன்றே தெரியாது, சரிதானே? ஆனால் நான் கோவப்பட்ட 3 விடயம். ஒன்று தானா கிருஷ்ணா, மற்றது எங்களோட லோஜினி அக்கா உட்பட ஒரு சில பேரை எங்களோட டீமுக்குள்ள பிளான் பண்ணி ரக்கினது தாங்கள் தான் சொல்லி கொண்டது முதலாவது. சரியா? ரெண்டாவது என்ன அவருடைய கணேஷ் டாக்டர்னு ஒரு ஆள் வந்து கதைப்பார், முகம் தெரியாத ஒரு ஸ்ரீதரனோட தான் டீல் அடிச்சபடியா தான் அர்ஜுனாண்ட 3 சீட் ஒண்டா குறைஞ்ச உரிய காரணம். சரி, அந்த 2 மற்றது அப்படி சில காரணங்களால தான் நான் அந்த தளத்தை விட்டு இறங்கி போக வேண்டிய தேவை இருந்தது. உங்களை எதிர்த்ததுக்கான காரணம் என்ன? உதத்தான் நான் அவர்கிட்ட மேல ஏறி போய் அதுதான் அது ஒரு நாள் நான் வந்து பேசி போட்டேன் தானே. நேர நீ களி தின்றது நான், கத்துறது கூவுறது நீ, அண்டில இருந்தான் பிசைனது. இப்ப நான் கேட்டு நான் என்னடா அவர்கிட்ட தளத்தில் ஏறி போய் ஐயா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்காகத்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க உங்களுக்கு அது வந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அவரை எதிர்க்கிறீங்களான்னு கேட்கதான் என்னடா கண்டு ரக்கி பிளாக் அடிச்சுட்டு நான் தமிழ் பக்தோட இருக்கும் முதல்ல வந்து காய்ச்சி நான் இல்ல என்னென்றால் என்ன அசோகன் எனக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்றால் எனக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை. இப்போ இவன் ஜெகனண்ணாவை நான் நேரடியாக ஜெகனண்ணா என்னோட மட்டும்தான் தன் ப்ரொஃபைலில் நேராக காய்ச்சிப்பேன். அதுக்கு முதல் ஜெகனண்ணாக்கு யாரையும் தெரியாது. நான் ஒரு நாள் டிக்டாக்ல மாறி ஜெகனண்ணான்னு சொன்ன அப்புறம் ஜெகனண்ணா ரிவீல் ஆகினவர். ஜெகனண்ணா என்னோட நம்பிக்கை வச்சவர். அது மாதிரி சுரேஷ் டிக்டாக் தளத்தில் இருக்கிற எல்லாருமே தங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸோட தான் கதைக்கணும். இண்ட வரைக்கும் வெண்ணிமைந்தன் தன் எங்கட டிக்டாக்காக்கள் தேடி பிடிச்சி இவற்ற ஃபோட்டோ எல்லாம் வெளியால் போடும் வரைக்கும் இண்ட வரைக்கும் வெண்ணிமைந்தன் தான் யாருன்னு வெளியால் காட்டிக்கொட்டவும் இல்லை. அதே மாதிரி அந்த என்ன கணேஷ் டாக்டர் அவரும் வந்து வெளியால் காட்டிக்கொள்ளவும் இல்லை. விஷயத்துக்கு அவருக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. நான் நினைக்கிறேன் அதான் இப்ப தாங்களே சொல்லிக் கொள்றது தானே. நான் இப்ப டாக்டர்னு சொல்றதுக்கு யோசிக்கிறேன் என்னென்றால் நான் உண்மையாவே இப்ப டாக்டர் வேலை பாக்குறேன். டாக்டரேட்ன்றது இருக்கட்டும், ஆனால் டாக்டர் வேலை பாக்குறேன். ஆனால் அப்படி சொல்லிக்கல நான் அவையில சரியான உண்மையா ஒரு நம்பிக்கையும் பாசம் வச்சிருந்தேன். எனக்கு அவை யாருன்றே தெரியாது, அதான் உண்மை. இவ தமிழாக்களுக்கு நல்லது செய்ய போயினோம். அப்ப இவையோட நான் உண்டான் என்றால் ஒன்று செய்யலாம்ட்டு தான் நச்சினானே ஒழிய மற்றபடி அவையில ஒரு கோபமும் இல்லை. இப்பவும் ஒரு கோபமும் இல்லை. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அம்மா அப்பா மேல சத்தியமா இண்ட வரைக்கும் அவையில ஒரு கோபம் இல்லை. ஏதோ பிழைச்சி போட்டு மட்டும் விட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி இப்ப நான் இப்ப 11:31 சிவச்சந்திரன் சிவஞானத்துக்கு யூஎஸ்எம்பிக்கு அடிச்ச கடிதத்துக்குரிய ரிப்ளை வந்திருக்கு. யூஎஸ் எம்பசியில சாரி யூகே எம்பசியில இருந்து. வன்னிமஞ்சனுக்கு அடிக்க எத்தனை மணித்தியாலம் ஆயிருக்கும்னு சொல்லுங்க எனக்கு. சரி, பிழைச்சி போட்டு வேணடா டிக்டாக்ல ஏதோ வார வருமானத்தை வச்சு பிழைச்சி போகுதுன்னு விட்டுட்டேன் நான். இவருக்கு சிவச்சந்திரன் சிவஞானத்துக்கு அடித்த ரிப்ளை 11:32 கொண்டு வியா ஒன்னிச்சு வந்திருக்குது. தாங்கள் அது சம்பந்தமாக 6000 சொல்லி யூகே எம்பசியிலேருந்து இந்த பார்லிமெண்ட் லெட்டர்ல இருந்து போனபடியாக உடனடியாக இமீடியட் ரிப்ளை பண்ணிக்காங்க. நான் உங்களோட சைட்டால கணக்கு எதிர்பார்த்தனா நமக்கு நீங்க சிம்பிளா முடிச்சுட்டீங்களா? அவங்களாம் கணக்கா காய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இல்ல நான் அப்படி இல்லை. எனக்கு எந்த மனசுல இந்த வரைக்கும் யாரோடையும் ஒரு கோபம் இல்லை. நான் ஒருத்தரையுமே எதிரியா பார்த்தது இல்லை இந்த வரைக்கும். சரி, ஓகே, அதையும் முடிவோம். ஓகே, எனக்கு என்னடா கண்ணனால் ஓடிக்கொண்டு வந்த விஷயம் இதுதான்.
நான் தமிழ் பக்தா எனக்கு அவன் ஷோட்டா ஸ்வீட்டா சொல்லி அவரே நல்லா பேசி போட்டு அந்த தளத்தையும் பேசி போட்டு நவுத விடுங்க உண்டு. இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. மற்ற எனக்கு எந்த சைட்டால் நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து சொன்னீங்களா நம்ம அந்த இலவச மருத்துவ முகாம் நடத்த போகிறீங்களா? என்னால் முடிஞ்ச என்ற சொந்தக்காரன் என்ற சிநேகிதம் நண்பர்கள் என்ற ரீதியில் ஒரு 4 பேர் எனக்கு உரித்தானது. நான் சொல்கிற மாதிரி என்னால் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. என்னால் அந்த சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் எங்கேயாவது செய்ய போகிறீங்களா? தமிழ் பாக்ஸோ அல்லது சதீஷ் ஆகும். சதீஷ்கிட்ட எந்த இது இருக்குது, கண்டாக்ட் இருக்குது. அவரோடாக நீங்கள் வந்து எங்கே போய் ஜெகனண்ணாவோட மீட் பண்ண தமிழ் பாக்ஸோட என்னென்றால் மன்னாரில் நாங்கள் கௌசல்யாண்ட ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கல எங்களுக்கு பிளாக் பண்ணினவை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு மருந்து கொடுக்குறேன்டா பெர்மிஷன் எல்லாம் எடுத்து தான் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 6 அடிக்கு 6 இடம் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டை நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணுறேன்டா இன்னொரு ஆள் அதை எட்டி பார்க்கக்கூடாது. அப்படி கணக்கு இடங்கள் இருக்குது, அப்படி இதில் இருக்குது. அப்போ நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கல கொஞ்சம் பிளாக் பண்ணினவை. அப்போ அது நியாயமானபடியாக நான் அந்த ஸ்டார்ட் பண்ணுற வேலையை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இப்போ சர்ஜன் மேர் இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் கண் வைத்தியசாலையில் பிரச்சனை வந்து ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துருக்கேன். நான் இதே ஜிஎம்ஓயே நாள் கணக்காக துள்ளினதை ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அவை கூட சொல்லியிருக்கணும், தாங்கள் என்ன வேணுமென்றாலும் எங்கள்கிட்ட கட்சி சார்பாக செய்கிறட்டு. நான் சொன்னேன், ஐயோ இந்த கட்சி சார்பாக ஒன்றும் செய்ய வேண்டாம், சனம் வந்து என்ற பேரை சொல்லி டாக்டரை தெரியுமான்னு சொன்னால் தயவு செய்து கண்ணை வடிவாக கட்ராக செய்து விடுங்க சார்ன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த அளத்துக்கு வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நான் தேவையா கேட்குறேன். நான் வந்து எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. என்னடா இப்போ டாக்டர் வந்து முதலாவது அவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவை மருந்து விஷயங்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் எங்களோட சைட்டால் இல்லை மருந்து நான் டிஸ்பென்ஸ் பண்ணலாம். எனக்கு டிஸ்பென்சரி லைசன்ஸ் இருக்குது தானே. SLMC லைசன்ஸ்ன்றது பேஷண்ட் பார்க்குறதுக்கும் டிஸ்பென்ஸுக்கும் நான் எந்த கையால் கொடுக்கலாம். இன்னொரு ஆள்கிட்ட தான் சொல்லக்கூடாது, எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுக்கலாம். நான் என்னென்னா டாக்டர் விஷயத்தை வந்து நான் இப்போ நீங்கள் தங்கி செய்யலாட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 பேரை நான் இன்ட்ரோடியூஸ் உங்களுக்கும் சிலவில் இப்போ எனக்கு தெரிஞ்சவன் வந்து உங்கள்கிட்ட சிலவில் படிச்சிருக்கலாம். ஒரு நான் பேரை சொல்ல விரும்பலை என்ன இந்த டைமில். பட் நான் ப்ரைவேட்டாக வந்து ஆக்களை சொல்கிறேன். பட் சிலவில் உங்கள்கிட்டையும் வந்து படித்து வெளியில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட வயசு. நாங்கள் மருத்துவ கேம்ப் செய்ய இயலாதா தேர்தலுக்கு முதல்? இல்லை இப்போ செய்யலாம். என்னென்னா முக்கியமாக அந்த கேம்ப் ஒன்று செய்கிறேன்டா பெர்மிஷன் எடுக்கணும். ஆர்டி டைம் பிடி டைம் எடுக்கிற எனக்கு பெரிய வேலையில் நான் பார்க்குறேன் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டு வந்து நான் வயிற்று குத்து டாக்டர்னு சொல்லிக்கல, நாங்களை எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலன்னா எந்த காரணம் கொண்டும் யாருமே பார்க்கலாது. ஓகே, விளங்குது. ஸோ அப்படியான செட்டப்புகள் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்குதே வயிற்று குத்துதாமான்னு சொல்லி நான் வயிற்றில் தொட்டு பார்க்குறேன்றது ஒரு மெடிக்கல் வந்து நெக்லிகன்ஸ். அது வந்து சரியான பிள்ளை. நான் இந்த வரைக்கும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை. அதோட நான் 2021 பிறகு நான் இப்போ மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணவும் விரும்பவும் இல்லை. அது சம்மந்தமாக வைத்திய கணக்க சர்ஜன் மேரும் இப்போ நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. யாழ்ப்பாணத்தில் நான் சொன்னால் முழு சர்ஜன் மேரும் கன்சல்டன் மேரும் இப்போ வேலை செய்வேன். நம்ம அந்தளவுக்கு வந்துடுது. இப்போ எல்லாமே என்னை பற்றி இப்போ தெரிஞ்சு ஓட்டுறது கொஞ்சம் காலம் எடுத்ததை வைக்க தெரிஞ்சு கொண்டது. இப்போ ஜிஎம்ஓகிட்ட போய் கதைக்கிறதுன்றதை விட இன்னட்ட வந்து கதைக்கிறது கூட எனக்கு மாதிரி சந்தோஷம். உண்மையாகவே டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் நான் இல்லை. 1-2 கல்லறை பிடிக்க போய்த்தானே என்ன முழு பேரோட பிரச்சனை வந்தது. அதால் இப்போ அவையே செய்வினமா நினைக்கிறேன். நான் கிட்டடிலேயும் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன்னா அவை எங்கேயோ முழங்காவில் செய்யணும் போடுறதுக்கு சந்தோஷம். அசோக் நான் ஒரு தகவல் சொல்லலாம். என்னென்னா நீங்கள் அதாவது இப்போ பிரதேச வைத்தியசாலை, இப்போ பெரிய பெரிய வைத்தியசாலையில் உள்ள கிராமங்களில் இருக்க வைத்தியசாலைகளில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அப்படி நீங்கள் அப்படியான இதுகளை நீங்கள் டாக்டருக்கு ஊடாக அந்த வைத்தியசாலைகளுக்கு சின்ன சின்ன உதவிகளை பரந்துபட்ட இடங்களில் டாக்டர் ஊடாக செய்யுங்க. அதுக்கு அனுமதி எடுக்க தேவையில்லை. உதவிகளை செய்து கொடுக்கலாம். அதான் நான் வந்து ஒரு ஆளை கொண்டு நேராக நிப்பாட்டையில் அது அப்படியான தேவைகளுடைய ஹாஸ்பிட்டல்களில் சொல்லுவோம். நான் அப்படி அதுக்கு அந்த 4 டாக்டர் நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணுங்க டாக்டர். ஜெகனண்ணையோட ஒரு கண்டேக் எடுத்துக்கொள்ளுங்க அசோக் அண்ணா. நான் ஜெகனண்ணிட்ட சொல்கிறேன், கணக்கு ஹாஸ்பிட்டலில் சங்கான உட்பட கணக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு அப்படி கம்ப்ளைண்ட் வந்தது. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணல நான் நேராக கண்டாக்ட் பண்ணி விடுறேன். அங்கே இருக்கிற டாக்டர் மேரோட அவையோட கதைச்சு நீங்கள் செய்யலாம். மற்ற எனக்கு ஒரு கேள்வி வேண்டும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலில் வந்து கேன்சர் பிரிவில் வந்து ஒரு பெரிய டாக்டர் பேர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். தெரியும். ஆனால் அவன் வந்து டியூட்டி டைமில் அங்கே நிற்கிறேன் எனக்கு ஒரு தகவல் விளங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லை அது சம்மந்தமாக இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அது இப்போ முந்தி அண்ணன் நான் முந்தி ஒரு டாக்டராக தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இப்போ ஒரு பார்லிமெண்ட் எம்பி. இப்போ நான் கிட்டடியில் கூட சாவச்சேரி ஒரு டாக்டர் சம்மந்தமாக ஒரு மோஷன் ஒன்று அடித்து போட்டிருக்கிறேன். அது இன்றைக்கு நாளைக்கு ஃபேஸ்புக்கில் போடுவேன். செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்லிமெண்ட் நான் கதை கேட்கல பார்க்கலாம். அது சம்மந்தமாக காய்ச்சி இப்போ அவே டிஜியில் இருந்து அவையெல்லாம் சொல்லிக்கிறேன், நீ பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகாத என்ற செல்லம் நாங்கள் இங்கே உள்ளுக்குள்ளேயே முடிக்கிற மாட்டேன். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரலாம் உள்ளுக்குள்ளே முடியுங்க என்றால் சாவச்சேரியில் ஒரு ஃபேமஸான டாக்டர் ஒரு ஆள் வந்து நான் 2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான் அவாவை மன்னாருக்கு.
அவள் அந்த ட்ரான்ஸ் ஆர்டரில் இருந்தவா மன்னாருக்கு போகாமல் அவர் பெரிய ஒரு 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 கன்சல்டன் ஒரு ஆளுண்ட தங்கச்சி என்றபடியாக அவள் இன்ஃப்ளூயன்ஸை பாவிச்சு நின்றவா. அதுக்கு பிறகு 2024 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் போகல. அதோட தான் 2024 சவாச்சியில் பிரச்சனை தொடங்கினது. அவளுக்கு திருப்பி கடிதம் அடிச்சு அண்டைக்கு அடித்தோன்னு நான் திருப்பி மினிஸ்ட்ரிக்கு நான் அடித்த கோலோட திருப்பி கடிதம் ஆர்டிஹெச்எஸ்க்கு போயிருக்கேன் என்றால் இப்போ ஒரு எம்பியாக இருந்து நல்ல விஷயமும் செய்யலாமும் கூடாத விஷயமும் செய்யலாம். நிறைய வெட்டி கொத்துறண்டாலும் செய்யலாம், சனத்துக்கு நல்லதும் செய்யலாம். நான் நல்ல விஷயம் தான் 2 வரைக்கும் செய்திருக்கிறேன். அந்த அவள் கன்சல்டன் போக மாட்டேன்னு சொன்னபடி அவாவால் வந்து மன்னார்லையும் பிரச்சனை, சாவச்சேரிலையும் பிரச்சனை. அவள் சாவச்சேரிலையும் வேலையிறையில் மன்னார்லையும் வேலையிறையில். இப்போ கடைசியாக அவள் மன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு டிசைட் பண்ணியிருக்கணும். நான் கால் பண்ணி சொன்னதோட ஒரு கோலோட காலமைக்கு அடித்த கடிதம் மத்தியானம் ஆர்டிஹெச்எஸ்க்கு போயிருக்குது. இப்போ ஜாழ்ப்பாணத்துலேயும் சில விஷயங்கள் என்னால் செய்யலும். நான் இப்போ அந்த எங்கள்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வந்து சரியான விடயத்துக்கு பாய்க்கணும்னு யோசிக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த விஷயம் வந்து நான் அவார்டு நான் பேர் சொல்லல தெல்லிப்பட டாக்டர் விஷயம் சோல்டு நாங்கள் கூப்பிட்டு மீட்டிங்க என்ன சைலண்ட் ஆகிட்டோம்? டாக்டருக்கு கவரேஜ் பிரச்சனையில் ஏதோ ஒரு இது போல இருக்கு. கேட்குதா டாக்டர்? டாக்டர் ஃபோன் வருது போல. ஃபோன் பண்ண என்னண்டா ஓகே அவர் வேற மட்டும் மாதிரி தமிழ் பாக்ஸ் இதே ஒரு அவருக்கு கொஞ்சம் சில உள்ள நான் நேரம் நிற்கலாத போல ஏன் வந்துட்டார். சரி என்ன ஓகே தேங்க்யூ டாக்டர். என்னடா இதால் பாதிக்கப்பட போகிறது ஒரு தன்மை. யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்கள் வந்து கிட்டத்தட்ட எப்படி சுற்றி யாழ் மாவட்டத்துக்கு சுற்றி பார்த்தாலும் ஒரு அரமணத்தியாலம் தான். பருத்துறையிலேருந்து பார்த்தாலும் அரமணத்தியாலம், சாவச்சேரியிலேருந்து பார்த்தாலும் அரமணத்தியாலம், தெல்லிப்பள ஆஸ்பத்திரிக்கு கேன்சரால். ஆனால் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு அங்கே 2 வர்றவங்க எல்லாம் அந்த டேர்மின் என்று சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த டேட்டுக்கு வந்தால் அவன் நிற்க மாட்டான். இல்லை அதெல்லாம் சார் ரிசால்வ் பண்ணியிருக்கு. தாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி 100% உத்தரவாதத்தோடு தான் அந்த பிரச்சனையை கையை விட்டுருக்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க சொன்னீங்கன்னா பார்லிமெண்ட்ல அடுத்த நாள் அவ ஏர்ல வருவீங்க. கட்டாயம் நல்லது உண்மையா டாக்டர். அந்த கிராமப்புறங்களில் உள்ள வைத்தியசாலைகள்ல இப்ப அசோகண்ணா சொன்ன மாதிரி டாக்டர் மேல கொண்டு வந்து அனுமதி எடுத்து கொண்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ என்னென்னா உண்மையாகவே எங்கள்ட ஹாஸ்பிட்டலில் எங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மட்டும் 2000 டாக்டர்ஸ் இங்கேருந்து போயிருக்கணும் ஸ்ரீலங்காவை விட்டுட்டு. இல்லைனா 3 லட்சம் மேக்ஸிமம் 2 லட்சம் தான் நீங்கள் சம்பளம் ஒரு டாக்டர் ஆளுக்கு. அந்த சம்பளத்தோட பிச்சை சம்பளத்தோட ஒருத்தரம் இருக்க மாட்டோம். அப்போ இங்கேருந்து இந்த வருஷம் 5000 டாக்டர்ஸ் எங்களோட இலங்கையை விட்டு போவினோம்னு டிசைட் பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட. அதுக்கு காரணம் வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து பிச்சை சம்பளம் போட்டு கொண்டு இருக்கு. 2,10,000 ரூபா சம்பளம். ஒரு டாக்டரால் சாதாரணமாக ஒரு கார் ஒன்று வேண்டோம்னா 40 வருஷம் சேமிக்கணும். சொன்ன மாட்டேங்க 2017ஆம் ஆண்டு நான் போட்ட 1 கோடி காருக்கு போட்ட லோன் இப்போ 68 லட்சம் பே பண்ண கிடக்கு. 22 லட்சம் தான் இந்த 5 இல்லை 2017 8 வருஷத்துக்கு 27 லட்சம் தான் பே பண்ணிக்கேன் லோனு. அப்போ ஜோஜி பாருங்க சும்மா ஒரு சிம்பிள் கார் ஒன்றை வேண்டதுக்கு ஒரு டாக்டர் இங்கே ஸ்ரீலங்கா இடத்துக்கு கஷ்டப்பட்டு வேறா இல்லை அவர் லண்டனுக்கு வரது ஆசைப்பட்டு வேறாங்க. இந்த வருடம் பெரும்பாலும் 5000 டாக்டர்ஸ் அங்கால வரைவின மட்டும் எதிர்பார்க்குறோம் நாங்கள் லண்டன் பார்க்க. அப்போ அதெல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸே இல்லை, அங்கே எல்லாம் மூடுபட்டு இருக்கு. அதான் உண்மையான பிரச்சனை. அங்கே நாங்கள் இவ்வளோதான் காசை கொண்டே கொட்டி புது வளங்கள் புது சிடி மிஷின் அது இது எல்லாத்தையும் செஞ்சாலும் டாக்டர்ஸ் இல்லை பார்க்குறதுக்கு. அதான் பிரச்சனை. ஓகே டாக்டர், நான் இப்போ என்ன கேட்குறேன்னா அந்த இடங்களுக்கு இப்போ அசோகண்ணா சொன்ன மாதிரி எனக்கு அவர் 2 கோடி தாரண்டார். இப்போ அவங்கள கொண்டு போய் அதுக்கு அனுமதி எதுவும் எடுக்கணுமா இல்லை அதில் என்ன செய்யலாம் பிரச்சனை? அவன் ப்ரீண்டன் டாக்டர்ஸை தெரியல, ப்ரீண்டனாக இருந்தாலும் அவர் கன்சல்டன்ட் ஒப்சர்வேஷனுக்குள்ள அவைய வச்சு கொண்டு அங்கே சனத்துக்கு மருந்து கொடுக்குறது பெரிய வேலை. நான் கூட சில நேரத்தில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னா நான் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன், நாங்கள் எவ்வளோ சனம் மருந்து எடுக்கிறது வழி இல்லாமல் இருக்கணும். உண்மையாகவே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். இங்கே யாராவது பார்லிமெண்ட் பொறுப்பாக வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டேன், நான் எப்பயோ விட்டு போயிடுவேன். மற்ற டாக்டர் என்னென்னா நீங்கள் மன்னாருக்கு எப்போ வரீங்க? மன்னாரில் சில விஷயங்கள் உங்களுக்கு பார்லிமெண்ட் கொண்டு போகிறதுக்கு காட்ட வேண்டி இருக்குது. எனக்கு அந்த இமெயில் drarjuna@gmail.com DRARJUNAA அதுக்கு போட்டிங்கன்னா உடனே நான் வாய்ச்சிட்டு பார்லிமெண்ட்டில் அடிப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொண்டு போகிறேன்னா கூட கொண்டு போகலாம். அதான் என்னென்ன முக்கியமான ஒரு விஷயங்கள் 2-3 இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய விஷயம். அதைத்தான் பார்த்தேன். அப்படி அது நான் இமெயிலுக்கு இல்லை நம்பருக்கு தானே அடிச்சு போட்டு தான் ஒரு இது பார்க்குறேன். வாட்ஸ்அப்புக்கு போட்டாலும் சரி, இல்லாட்டி இமெயிலுக்கு drarjuna@gmail.com DRARJUNAA drarjuna@gmail.com gmail.com தெரியும் உங்களுக்கு. gmail.com போட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அண்ணன்டாடைக்கு இந்த முஸ்லீம்ஸிட்ட பிரச்சனை எல்லாம் கதைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னே தான் எனக்கு இந்த விஷயம் வந்தது. டாக்டர் இது ஒரு 7 மணி நேரம் 10 செகண்ட் காய்ச்சி விட மாட்டீங்களான்னு கேட்டுக்காண்டு தான் காய்ச்சினாது.
மற்ற என்னோட நாடே பத்தி எரியுது. என்னுடைய ஆலோசனை என்னடா டாக்டர், நீங்கள் இப்ப நம்மட மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை கொண்டு போறதுக்கு இருக்கு. சும்மா அந்த அவை அவர் முதல்வன் சொன்னால் மாதிரி முஸ்லீம் ஆக்களுக்கு கதைக்கிறதுக்கு முஸ்லீம் எம்பி மேல அவையா நிறைய பேர் இருப்பாங்க. அது எவ்வளவு காலமா இருக்கிறாங்க. அப்ப அவையல் பார்த்துக்கட்டுமே. சும்மா அதுல நாம எடுத்து சும்மா பகையை தேடி கொண்டிருப்பான். நம்மட மக்கள்கிட்ட நம்ம இதுல ஜாழ்ப்பாணத்துல உலமா சபையில இருந்து பெரிய பெரிய ஆக்கள்லாம் கேட்டபடியா தான் காய்ச்சி. நான் இது சும்மா காய்க்க மாட்டேன் தானே நான் ஒரு நாளும். டைம் இல்ல 15 நிமிஷம் தான் இருக்குது. நானா பாப்போம்னு சொல்ல இல்ல டாக்டர் ஒரு வசனம் உங்களுக்காண்டி கதைங்க, நீங்க முஸ்லீம்ஸை பற்றி ஒரு வசனமே கதைக்கல அவ்வளவு விஷயம் நல்லா தான் காய்ச்சினா. அதுல இந்த வசனம் மட்டும் வாங்கல 1-2 பேர் அந்த அடிப்படவாத முஸ்லீம்களுக்கு பிடிக்கல ஒழிய படிச்ச முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் நான் என்னடா அவையில சொன்னாக்கள் அவை முதல் இருந்த எத்தனையோ முஸ்லீம் எம்பி மாதிரி இருக்கணும். அவையிட்ட சொல்லி அந்த கதைகளை திருப்பி அதை இது பண்ணிருக்கலாம். அப்ப என்ன எங்கட விஷயங்கள் கொண்டு போக எவ்வளவு இருக்கு. தமிழாக்கள மன்னர் கிளிநொச்சி எல்லாம் நிறைய இருக்கு. அதை நீங்க கொண்டு போனீங்கன்னா கூடி கண்டிப்பா அதுல நம்பிக்கை தன்மைன்றது இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்புறாங்க. நீங்க உரிய பிரச்சனைகளை கொண்டு போய் உரிய இடத்துல நிப்பாட்டுறீங்கன்ற நம்பிக்கை இருக்கு தமிழ் மக்களுக்கு. அப்ப அதை இன்னும் பலப்படுத்தணும். கட்டாயம். தேங்க்யூ. நான் தம்பி உங்களுக்கு. ஓகே கண்டிப்பா பாப்பேன். நான் மன்னார் உள்ள விஷயங்களை நான் தாரேன். நான் 2-3 விஷயம் இருக்கு முக்கியமா. ஏன்னா இதுகளுடைய முடிஞ்சு போற நிறைய விஷயங்கள் இருக்குது. பெருசா இந்த பாமர மக்கள் அங்கெல்லாம் கொண்டு போறக்கா அல்லது எதுவும் செய்யறதுக்கு பெரும்பாலும் ஒருத்தரும் விரும்புறதில்ல. நான் ஒரு முக்கியமான ஒரு முள்ளிக்குள்ள பிரச்சனை சம்பந்தமா தமிழ் மக்கள் சனியாக தெரியும் கிரவுண்ட் பிரச்சனையா உண்டு. அதை நான் கொண்டு போய் உடனே தீர்வு காண்றதுக்கான ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்றதா நான். காணாம போன கிரவுண்ட் அதான். ஓமம் காணா இல்ல தந்த கிரவுண்ட இல்லாம ஆக்கிட்டாங்க. இடையில இருக்க காய்ச்சி நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். பக்கத்துல 3வது சீட் எனக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது கயந்திரமார் போன படம் அதுக்கு அடுத்தது செல்வ மடக்கல். நான் அந்த காணா போன கிரவுண்ட் சம்பந்தமா ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு தான் நான் கேட்டேன். நான் இருக்கா ஊரையும் இதையும் சொல்லியிருப்பேன். நான் அதுக்குரிய தீர்வு இன்னும் கிடைக்கலையே. அதற்கு அப்படின்னாலும் பார்க்கணும் அந்த தீர்வை. மன்னர் டிசிசி மீட்டிங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம் தானே அண்ணன். அப்ப அதுல பார்க்கணும். டிசிசி மீட்டிங்ல போய் இவற்ற காசுகள் ப்ரொஜெக்ட்கள் அப்ரூவ் பண்ணப்பட்டு காசுகள் எடுப்பட்டிருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் பார்க்கணும். அவருக்கு பார்த்தா தான் தெரியும். இல்ல அந்த கிரவுண்டுக்கு பிஓடி பண்ணப்பட்டு இது பண்ண எல்லா இதுவும் ஒழுங்கும் செய்து தெரியும். அங்க கிரவுண்டுக்கு போய் எல்லாம் கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. மரங்களா போய் ஃபுல்லா மரங்கள் இருக்கு. இப்ப ஃபாரஸ்ட் கல்ல போட்டுட்டு விட மாட்டேன்னு நினைக்கிறான். மன்னார் கிரவுண்ட்ல இருக்க போய் இவங்க ஃபுட்பால் விளையாடி கொண்டாங்க. அப்ப நான் போய் கேட்கல முழு விஷயம் எனக்கு சொன்னவங்க. நான் கேள்விப்பட்டேன். என்ன சதீஷ் உங்களுக்கு அந்த காணி கிடைச்சா ஃபுல்லா கிளியர் பண்ணி தரோம். ஒரு பிரச்சனையும் இல்ல கிரவுண்டா. இல்ல அதுக்கு மில்லியன் கணக்கா காசு ஒதுக்கப்பட்டு காசு மடுபட்டு இருக்கு. கிரவுண்ட் இல்ல. அது வேற பிரச்சனை. அது இல்ல டாக்டர். அப்ப அது இல்ல நீங்க வேற ஏதோ மற்ற இந்த முள்ளிக்குளத்தை சொல்றீங்க. சதீஷ் போன்ல கதைப்ப ஓகே இதுல சில விளக்கங்களை உங்களை பற்றியும் சொல்ல இல்லாத அவருக்கு நான் அதான் நான் நேராக எனக்கு ஒரு கேட்டு சொல்லுங்க. ஓகே 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 டாக்டர் பாட்டை போடுவோம். அதுக்கு அப்புறம் கதைக்கலாம். பாட்டை போடுவோம். ஓகே கட்டாயம். தமிழ் தேசிய அரசியல் என்ற போர்வையில் ஊழல்வாதிகளால் இன்றைக்கு சுமார் 15 ஆண்டு காலமாக எமது மக்கள் ஏமாற்றப்பட்டு எதிரிகளின் கைப்பொம்மைகளாக எமது மக்களை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று அரசியல்வாதிகளை மக்களுக்கு அம்பலப்படுத்தி தமிழ் மக்களின் வருங்கால தலைவன் என்ற அடைமொழியை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பன்னிவாணன் அவர்களால் எழுத்துருவம் பெற்று புலம்பெயர் தமிழர்களால் தயாரிக்கப்பட்டு தமிழீழ கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பாடல் தமிழ் பாக்ஸ் டிக்டாக் இணையதளம் ஊடாகவும் தமிழ் பாக்ஸ் வலையொலி ஊடாகவும் மக்களின் காதுகளுக்கு கொண்டு செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இனவாதம் பேசும் சிங்கள அரசின் நடவடிக்கைகளை ஊடறுத்து எமது மக்களின் நியாயங்களை என்றுமில்லாதவாறு பாராளுமன்றத்தில் உறக்க குரல் கொடுக்கும் வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பின்னால் அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். பாதை ஒன்றே மாறாதது. நன்றி.
சொல்லுடா உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்து தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா அச்சுனா வீரம் பகைவனை வெல்லும் எங்கள் தாய் நிலம் வாழ வழியினை கொல்லும் இனவாதம் இல்லாத தலைவனவன் என்று சொல்வான் ஈழத் தமிழன் வாழாவன் வழியில் படை வென்று வெல்வோம் அச்சுனா ஏவிய அம்புகளால் சிங்களத்தின் தலைகள் உருண்டது அது வாய்த்திறக்க முடியாமல் தாகம் தீர்க்க அலைகளை தேடி அலைந்தது உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்தி தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்தி தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா அதிகாலை சூரியன போல திறபட கண்ண திறபட தமிழா திருமலை எங்களின் தலைநகர் என்பதை உறக்க சொல்வோம் இனவரம் இல்லாத தலைவன் இவன் என்று சொல்வோம் ஆழ்ந்த தமிழினம் மீண்டும் ஆழ்வதை உறக்க சொல்வோம் மல்லையகம் அங்கு புகழ் ஓங்குது பாரடா இலங்கை விழி தமிழனின் புகழ் அர்ஜுனா தானடா இவன் புகழ் இணையத்தில் போடா போய் பாரடா போடா 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 போய் பாரடா உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்தி தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்தி தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா ராமநாதனின் மகனை பார்த்து கேலி செய்தாயா சந்திரசேகரா அச்சுனா எங்களின் நெருப்புடா அவன் நம்புக்கு நீ ஒரு தூசடா நீ எல்லாம் ஒரு தமிழன் என்றே யாழ் மக்கள் உன்னை நம்பினார்கள் இனவாதம் பேசும் இருமாப்புக்காரன் என்று நீ உன்னை காட்டினாய் இது எல்லாம் உனக்கு ஈழத்தில் இடவே இல்லை அச்சுண படைகள் வந்து ஆடையில் ஏற்றும் முன்னை அச்சுணா வீசிய அம்புகள் பாய்ந்து எதிரிகள் ஊழல்கள் வெடித்தது எதிரிகள் ஊழல்கள் வெடித்தது அதிகாலை சூரியன போல திறபட கண்ண திறபட்ட தமிழா திருமலை எங்களின் தலைநகர் என்பதை உறக்க சொல்வோம் இனவாதம் இல்லாத தலைவன் இவன் என்று சொல்வோம் ஆழ்ந்த தமிழினம் மீண்டும் ஆழ்வதை உறக்க சொல்வோம் மல்லையகம் அங்கு புகழ் ஓங்குது பாரடா இலங்கை விழி தமிழனின் புகழ் அர்ஜுனா தானடா இவன் புகழ் இணையத்தில் போடா போய் பாரடா போடா 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 போய் பாரடா உறங்கி கிடக்கும் தலைகளை நிமித்தி தமிழா குனிந்து கிடக்கும் தலைகளை நிமிந்திட சொல்லுடா ரகுவின் தம்பியாய் வந்தவன் எங்கள் அச்சுனா மக்கள் சேவகன் ஈழ தமிழன் வாழ அவன் வழியில் படை கொண்டு வெல்வோம் மாஃபியா கூட்டத்தை அழிப்பேன் என்று உறக்க சொன்னவன் எங்கள் அச்சுனா அச்சுனா கைகளில் விழுந்திடும் காலத்தை வழிவகை செய்வோம் திருமலை எங்கள் தலைநகர் என்றே கூறு தமிழா அச்சுனை படைவரும் காலத்தில் சரித்திர படைப்போம் அச்சுனா பேசிய வார்த்தைகளில் தாயகம் தாய்வின்றி மீண்டிடுமே தாயகம் தாய்வின்றி மீண்டிடுமே அதிகாலை சூரியன போல திறபட கண்ண திறபட்ட தமிழா திருமலை எங்களின் தலைநகர் என்பதை உறக்க சொல்வோம் இனவாதம் இல்லாத தலைவன் இவன் என்று சொல்வோம் ஆழ்ந்த தமிழினம் மீண்டும் ஆழ்வதை உறக்க சொல்வோம் மல்லையகம் அங்கு மகன் புகழ் ஓங்குது பாரடா இலங்கை விழி தமிழனின் புகழ் அர்ஜுனா தானடா இவன் புகழ் இணையத்தில் போடா போய் பாரடா போடா 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 போய் பாரடா ஆயிரம் வீரர்கள்
ஆண்டுகள் தியாகத்தில் அரசியல் செய்து பெட்டிகள் சேர்த்தவர் அர்ச்சுனா என்றொரு வல்லவன் பின்னால் நிற்பது வேடிக்கை தானடா. வெள்ளை வேட்டிகள் கெஞ்சிய மேடையில் சண்டியனானவன் எங்கள் அர்ச்சுனா. மக்களின் அரசியல் என்ன சாரி வாரன் பாருங்க நின்றுட்டு தானே. ஒரு குழப்பம் ஒன்று நடந்திருக்கு கடைசியிலே என்னன்னு தெரியல. சரி ஓகே பாப்போம். ஹலோ என்னாச்சு தமிழ் வாட்ச் தெரியல என்னண்டதான் அவ்வளவுதான் அந்த இதா வந்திருக்கு. மிச்சமே நான் வெட்டுப்பட்டு வந்துட்டு தெரியல. பாப்போம் அனுப்பி வைக்க ஃபைல்ல. ஜெயனா பிரச்சனை இல்லை. என்னடால் எனக்கு ஒரு ஜூம் கால் ஒன்று இருக்கு இங்கே 1:30 இங்கே டைமுக்கு நான் 9 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே இந்த பாட்டின் வரிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏதாவது மாத்தணும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா. தேங்க்யூ நான் சொன்னா ரொம்ப நன்றி. டாக்டர் ஃபைனலா உங்கள்கிட்ட கேட்குறேங்க. ஹலோ கேளுங்க. டாக்டர் நீங்க என்ன நாள் நெருங்குது, கொஞ்சம் இனி இறங்கி இது பண்றது நல்ல மட்டும் பாடுது கொஞ்சம் பாராளுமன்ற இதுகள் முடியுது கிட்டத்தட்ட. எனக்கு கதை கிட்டத்தட்ட அன்றைக்கு 20 ஒரேடியா சேர்த்து 25 நிமிஷம் எடுத்துட்டு நான் இப்போ இன்னும் நான் நினைக்கிறேன் 10, 4, 14, 15 நிமிஷம் கிடைக்கும். அதையும் முடிச்சுட்டேன்டா. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வரைக்கும் கதையில் நான் அங்கே வேலை செய்யலாம். மேடம் முக்கியமா நீங்க வெள்ளவெட்டுத்துறையை மறந்துடுறாங்க டாக்டர், அங்க போங்க. மற்றது டாக்டர் 5 சைக்கிள் நீங்கள் சைக்கிள் கொடுக்கணும் மாட்டேன். நீங்களோட 5 வாங்கி வச்சுக்கிறோம். அதான் நாங்கள் நேற்று அடிக்க நாங்கள் இன்றைக்கு எங்க கொடுக்கலாம். நாங்கள் பவனியாலே இருக்கு எங்கேனாலும் கொண்டு வந்து கொடுப்போம். அது வசாவலான்னு கொடுத்தா நல்ல. நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஓமன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளைகள் தந்தீங்களா கொண்டே கொடுத்து விடுறோம். வசாவலா நான் உங்களுக்கு அடிக்கிறேன். நீங்கள் அவை அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் நிக்கிறேன். நாங்க ஜாழ்ப்பாணம் நிக்கிறோம். சரி எப்பன்னு சொன்னீங்களா உடனே வரும். இல்ல நாங்க இப்ப 15ஆம் தேதி நான் அங்க கொண்டே கொடுக்க சொல்றேன். நான் கூட்டிட்டு போறேன்னா அவைய கொடுக்க சொல்லுங்க. இல்ல நீங்களே கொடுத்தா சரி உங்கள்கிட்டே தான் பிரச்சனை இல்ல. இல்ல கொடுக்கறது கொண்டும் இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு நேர போய் சேர்ந்துட்டா காணும். அதான் நீங்கள் அங்க நிப்பீங்களா உங்கள்கிட்ட தந்துட்டு வந்தானே. இன்னும் இப்ப 15ஆம் தேதி இன்னும் 3 சைக்கிள் வரும். இப்ப 5 நிக்குது. அந்த 8 சைக்கிளும் எடுப்போம். என்னடா 15ஆம் தேதி கொடுப்போம். நான் அதுல கொஞ்சம் கூட பிள்ளைகள் இருக்கு போலக்கு. அதுல யாரு கொடுக்கற பிரச்சனை வந்துடும். அதில் நான் அங்கே இருக்கிற ஒரு GS ஓடைய ஒரு ஆளுடைய கழிச்சு போட்டு ஃபைனலைஸ் பண்ணி சொல்றேன். இல்ல எல்லாருக்குமே கொடுப்போம். பிந்தி கொடுத்து கொண்டு வரோம். முதல் இந்த அட்டையும் கொடுங்க. ஓகே அவ்வளவு பேருக்கும் கொடுப்போம். அதான் நான் நேற்று போன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பிஸியாக்கு பண்ணிட்டு விட்டுட்டேன். ரைட் பிரச்சனை இல்லை. ஓகே நன்றி. நீங்க அப்படி பிஸி என்ன போங்க டாக்டர். எனக்கு ஒரு கனடா எம்பசியும் யூஎஸ்எம்பையும் சேர்ந்து ஒரு கோலண்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். இப்போ மிட் நைட் தானே செட் ஆகும். நான் இன்வைட் நன்றி. சாரி எம்பி என்ன நினைக்கிறாரு எம்பி கதைங்க. சாரி இல்லை பிரச்சனை. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? வணக்கம் சொல்லுங்க. என்னென்றால் டாக்டர் உங்களோட பாதுகாப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க. மற்றது நேற்றையான் ஜூத்ருப்பஸ் மாரை உங்களோட இதை பாவிச்சு உங்களோட பார்லிமெண்ட் இதை பாவிச்சு அங்கத்திய போலீஸோட காய்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய கேஸை போட்டு அந்த யூத்துப்பை ஃபுல்லாக முடக்கிற மாதிரி செய்யுங்க டாக்டர். ஏண்டா இது எங்களோட இனத்தை கருவறை அறக்கிறதுக்கான நிலப்பாடு மாதிரி தான் கிடைக்காது. பார்த்தால் இவர் 2 பேரும் மட்டுமில்லை கிணவே 2 லிஸ்ட்டில் இருக்கு. நம்ம என்னென்னா அந்த கஷ்டப்பட்ட ஆகல். நான் உங்களுக்கே தெரியும் இந்த சிவச்சந்திரன் சிவஞானமன்ற டாக்டரோட எனக்கு பேசிக்காக சண்டை 2019 ஒரு ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்கார அங்கே ஒரு ஆள்கிட்ட படம் எடுத்த போட்டுட்டு இவர் சிவச்சந்திரன் சிவஞானம் கேட்டவர். அவருக்கு உதவி செய்கிறார்கள். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு காசை போடுங்க நான் உதவி செய்கிறேன். அப்போ தான் நான் சொன்னேன் நீங்கள் இது உழைக்கிறது பரவாயில்லை, பட் அந்த படத்தை போடாதீங்க என்றால் படத்தை போட்டால் அதுக்கு கீழே ஒரு 4 பேர் அந்த பிள்ளைன்ற 4 அடுத்தடுத்த சந்ததியில் வாழ வேணும். அப்போ எங்கிட்ட அப்பா இப்படி ரோட்டில் எடுத்து பிச்சை எடுத்தாங்களை வளர்த்து 2 பேர் வரக்கூடாது. நீங்கள் அதை போடாதீங்கன்னு சொன்னான். அதோடு தான் சிவஞானத்தோடு எனக்கு சண்டை கிளம்பினது. அது மாதிரி இப்போ இது கூட அண்ணன் எனக்கு என்னென்றால் நீங்கள் யாராவது அவையில் பர்சனலான இது இப்போ இந்த யூடியூபர்ஸ் எனக்கு அவையில் ஒரு கோபம் இல்லை. ஆனால் பொம்பளைகள்கிட்ட போய் இப்போ நான் கூட இவ்வளோ வீடியோஸ் இந்த யூடியூப்பில் 140 160 வீடியோஸ் இருக்குது. ஆனால் யாரையுமே அண்ணன் உங்களுக்கு வெக்கமா நீங்கள் பெரிய ஐஸ்வர்யா ராயாண்டெல்லாம் கேட்டு நான் வீடியோ போடல. கவலையாக இருந்தது. ஏன்டா இலங்கையில் ஒருத்தர் ஐஸ்வர்யா ராய் இல்லை, அது இந்தியாவில் ஐஸ்வர்யா ராய்.
இலங்கை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாராவது விரும்பினோம்னா அந்த பிள்ளைன்ற வடிவன்றது அந்த பிள்ளைன்ற முகத்தில் இல்லை, அந்த பிள்ளைன்ற நடவடிக்கையில் தான் இருக்குது. இப்போ சும்மா போய் நீங்கள் பெரிய ஐஸ்வர்யாரா அம்மா அவள் வந்து அழ சொல்லுங்க, அப்போ தான் காசு வரும், அதுகளோட தான் நான் சூடாயினேன், வேற ஒன்றும் இல்லை. நான் கேள்விப்பட்டதுல டாக்டர் அந்த புள்ள கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளையாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா பிள்ளைய வந்து வெளிக்கொண்டோண்டி இவருக்கு என்ன இது இருக்கு அப்படி வந்து போற தேவையும் இல்லை. இவங்களுக்கு என்ன காவாளியல் காதல தோடும் போட்டுக்கொண்டு இவங்களுக்கு என்ன ஒரு தேவையும் இல்லை. உதவி செய்யறவன் என்ன எனக்கு நான் சொல்லவா உங்களுக்கு, எனக்கு எத்தனையோ பேர் கோல் எடுத்துருக்கீங்கன்னா தம்பி என் பேரை சொல்லாத நான் உனக்கு உதவி செய்ய போறேன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படி இல்லாத உங்களோட பேரை சொல்லாலும் பரவாயில்ல, இப்படி லண்டன்ல இருந்து ஒரு ஆள் அல்ல கனடாவோ சுவிட்சர்லாந்து இருந்து ஒரு ஆள் உதவி செஞ்சேன்ட்டு நான் ஒரு நாட்டையாவது சொல்றேன் விடுங்க. என்றால் நான் எவ்வளவு காசு வேண்டும், நான் எலெக்ஷனுக்குன்ற அக்கௌண்டபிலிட்டி வந்து சனத்துக்கு தெரியும். நான் ஜெகனனுக்கே தெரியும், அதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ யார் எனக்கு தெரியணுமன்றது வந்து ஆரண்டு தெரியாட்டிலும் ஆற ஒரு ஆள்கிட்ட நான் வேண்டுன்றது தெரிய வேணும். ஒரு 20 பேர் 30 பேருக்காவது. இவர் சும்மா அவர் அப்படி வீடியோக்கள் எடுத்து போட்டுட்டேன்னு அது சரியான பிள்ளை என்ன, அந்த பிள்ளைகள் பாவம். இப்போ நாளைக்கு அந்த கல்யாணம் கட்ட போகிற படியனுண்ட இதுக்கு கூட ஒரு மரியாதை இல்லை. நாளைக்கு சொல்லுவாண்டே உண்ட மனுஷியை தாண்டி மச்சான் அந்த வீடியோ எடுத்து போட்டு காசு உழைச்சவங்க. அப்போ இவர் இப்படியான ஆக்களை அடிச்சே சாக்கொள்ளணும். என்ன பொறுத்தவரை ஒரு தண்டனை கொடுக்க வேண்டக்கூடிய ஆக்கள் இவங்க. அதான் டாக்டர் நான் சொல்றேன் என்றால் நீங்கள் அந்த உங்களோட இதை பாவிச்சு வந்து பாராளுமன்ற இதை வந்து சிறப்புரிமையை பாவிச்சு இவைகளுக்கான கேஸுகளை போடக்கூடிய மாதிரி கேஸ் போட்டாச்சு. பாராளுமன்றத்தில் கன்சார்ட்லையும் பதியப்பட்டு அதற்குரிய வழக்குகளும் ஆரம்பிச்சிட்டு அது கரநாள் ஆயிட்டு வழக்குகள் ஆரம்பிச்சு இப்போ 2 நாள் ஆயிட்டு. இப்ப ஊராக்களே சேர்ந்து டாக்டர் ஊராக்களே சேர்ந்து ஆளை மடக்கி பிடிச்சி அதெல்லாம் விசாரணை எடுத்து போட்டு கொண்டே போலீஸ்ல கொடுத்துக்கிறாங்க கிருஷ்ணாவை. அவங்க இளவால போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. இளவால போலீஸ்கார் பயங்கர கல்லர். அது அடுத்த வழக்கு. நான் அதுக்கும் போலீஸ் இவருக்கு அமைச்சருக்கும் அடி சொல்லியிருக்கேன். இளவால போலீஸ்கார் வந்து நாளைக்கும் எல்லாம் கோர்ட்ஸுக்கு இந்த கேஸை கொண்டு போயில்லைன்னு சொன்னா அவைக்கு எதிராக வழக்கு போடுவேன். இளவால போலீஸ்கார் ஓகே திலிப்பன் டாக்டர் ரங்கபுர டக்குன்னு இருக்கா கதைங்க. வணக்கம் டாக்டர். அண்ணன் வணக்கம். அப்படி நல்லா இருக்கும் டாக்டர். முதல்ல அவரை சொல்லி போட்டு இந்த பாட்டு புள்ள செய்து முடிச்சு தந்தது அவர் தானா? நன்றி. அந்த பாடலின் வரிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு யாரும் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். நன்றி அண்ணா, நன்றி. ஓகே. அது அந்த இந்தியாவில் இருந்த ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் இவரே? ஓகே, தெரியும். இன்னொரு நாள் வாரம் டென்னிஷன் தான் இருக்குது. அது டீம் சைம் நீங்க போயிட்டு வாங்க. கௌசல்யா போயிட்டா அவருக்கு நன்றின்னு சொல்லல. ஓகே நன்றி டாக்டர். நன்றி. ஓகே திலிப்பண்ணா பாட்டு அப்படியே அந்த இடையில 2 மாதிரி நின்றுட்டு நிக்குதே அந்த அவ்வளவு அதெல்லாம் முடியுது. ஆனா உண்மையா கேட்கவே இல்லை முதல் போட்டு. இல்ல ஃபுல்லா வரும். இல்ல இப்பதான் வந்திருக்கு. இப்படித்தான் யூடியூப்லயே ஏத்திட்டு நான் கவனிக்காம. அப்படியா? இப்படித்தான் வருது. நான்